கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மறுபடியுமாக உங்கள் மத்தியில் வந்து விசுவாசத்தை குறித்து போதிக்க தேவன் கொடுத்த பாக்கியத்திற்கு நன்றி சொல்லுகிறேன். பவுலடிகளார் சொல்லுகிறார், அப்பொல்லோ யார்? இல்ல நான் யார்? நாங்கள் எல்லோரும் உங்கள் விசுவாசத்தை கட்டி எழுப்புகிறவர் என்று சொல்லுகிறார். ஆகவே தேவ ஊழியர்களுடைய பிரதான வேலையே தேவ ஜனங்களின் விசுவாசத்தை கட்டி எழுப்புவர்களாக காணப்பட வேண்டும், அல்லது விசுவாசத்திற்கு ஏதுவான ஊழியர் தானே என்று சொல்லுகிறார். நான் சொல்றது 1 கொரிந்தியர் 3:6 சொல்றேன். அப்ப பாருங்க, பிரதானமான நம்முடைய வேலை எதுதான்? தேவ ஜனங்கள் மத்தியில விசுவாசத்தை ஊன்ற கட்ட வேண்டும், அவர்கள் விசுவாசிக்கத்தக்கதாக போதிக்க வேண்டும். அதான் வேதம் சொல்லுது. அதை திரும்பவும் அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றார் பாருங்க. அப்போஸ்தலர் 14 பாத்தீங்கன்னா, அங்க அவர் லிஸ்திரால அற்புத அடையாளங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்பாக அங்க ஒரு வசனம் வருவதை நாம் பார்க்கலாம். திரளான ஜனங்கள் முதலாம் வசனம் 14 முதலாம் வசனத்திலே சொல்றாரு, விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, இந்த விசுவாசம் பிரசங்கத்தை கேட்பதினால் வருகிறது என்று சொல்லுகிறார். நான் ஏன் இதை சொல்ல வருகிறேன் என்றால், இந்த தேவ வார்த்தையை கேட்கும் பொழுது ஏதோ ஒரு மனிதன் அல்லது ஒரு ஊழியக்காரர், ஒரு தேவதாசர் தன் கருத்துக்களை சொல்லுகிறார் என்ற ஒரு எண்ணம் இல்லாமல், தெசலோனிக்கே சபையாரை போல அது மனித வார்த்தையாய் அல்ல, தேவ வார்த்தையாய் சத்தியமாய் ஏற்றுக்கொண்டபடியினாலே அது வல்லமையாய் அவர்களுக்குள் பலன் செய்தது என்று பார்க்கிறோம். அதுதான் ஊழியராகிய நம்முடைய பொறுப்பும். அதுதான். ஏதோ இன்னைக்கு நான் போய் உங்களுக்கு சில காரியங்களை வேதத்தில் இருந்து சொல்ல வேண்டும், ஏன்னா நீங்க எல்லாம் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஆவலோடு வந்திருக்கீங்க. அப்போ நீங்கள் உபதேசித்தாலும் பிரசங்கித்தாலும் அந்த வார்த்தை அவர்களுக்கு இருதயத்திலே விசுவாசத்தை கொடுக்க வேண்டும். விசுவாசத்தை கொடுக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள் என்று இங்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பேசினபடினாலதான் அந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 8ஆம் வசனத்துல பாருங்க, அங்க பவுலடிகளார் 7ஆம் வசனம் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அப்போ விசுவாசிக்கத்தக்கதாக எதை பிரசங்கம் பண்ண வேண்டும்? சுவிசேஷத்தை, நியாய பிரமாணத்தை அல்ல, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அல்ல. நீங்க நல்லா பரிசுத்தமா வாழணும், பொய் பேசக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, ஆராதனைக்கு வரணும், அது அல்ல. அது விசுவாசத்தை தராது. பிரமாணம் விசுவாசத்தை கவிழ்த்து போடும். ஆனா சுவிசேஷம் ஒன்றுதான் விசுவாசத்தை தரும். அதனால்தான் இங்க என்ன சொல்றாரு பாருங்க, விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். அதை சொல்லிட்டு இங்க என்ன சொல்றாரு? சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அப்போ எது விசுவாசத்தை தரும்? கட்டு கதைகள் விசுவாசத்தை தராது. விசுவாசம் தேவனுடைய வார்த்தையில், சுவிசேஷத்தில் தான் இருக்கிறது. நான் திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் நமக்கு எல்லாவற்றையுமே சுலபமாக்கி கொடுத்திருக்கிறார். அவர் தேவனுடைய விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த தேவனுடைய விசுவாசத்தையே மறுபிறப்பில் நமக்கு தந்திருக்கிறார். அததான் இங்க என்ன சொல்றாரு, அந்த விசுவாசம் அது செயல்படாமல் டார்மண்டா நமக்குள்ள இருக்கு. ஏன்? அதை குறித்த அறிவு இல்லை, வெளிப்பாடு இல்லை. நாம் பெற்றது மறுபிறப்பிலே தேவனுடைய விசுவாசம். தேவ விசுவாசம் என்று நான் திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது, காணாவிட்டாலும் தேவன் சொல்லுகிறபடியால் அது அப்படியே என்று ஏற்றுக்கொள்வதுதான் தேவரக விசுவாசம் நமக்கு கொடுக்கப்பட்டது. பார்த்து விசுவாசிப்பதல்ல. இங்க பாருங்க, லிஸ்திராவிலே பவுலடிகளார் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அங்க ஒருவன் பிறவி சப்பானி ஒருவன் கேட்டுக்கொண்டிருந்தான்.
அது என்ன ஆச்சா? கேட்டபடியினாலே. எதை கேட்டான்? சுவிசேஷத்தை கேட்டான். எதை பிரசங்கித்தார்? சுவிசேஷத்தை. விசுவாசம் எங்கே இருக்கிறது? சுவிசேஷத்தில் இருக்கிறது. அதை அவன் கேட்டபடியினாலே அது அவன் இருதயத்துக்குள் சென்று விசுவாசத்தை உருவாக்கிற்று. பவுலடிகளார் தன் ஆவியிலே அவனுக்கு விசுவாசம் உண்டு என்று கண்டார் என்று அடுத்த வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவனுக்கு சுகத்தை பெற்றுக் கொள்வதற்கான விசுவாசம் இருந்தபடியினால் உடனே அவர் என்ன சொல்றாரு? நீ காலூன்றி நிமிர்ந்து நெல் என்று உரத்த சத்தத்தோட சொன்னார். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். பாருங்க, அவர் 3 காரியங்களை செய்கிறார். சுவிசேஷத்தை பிரசங்கித்தார், அவனுக்கு விசுவாசம் ஒன்று என்று கண்டுபிடித்தார், எழுந்து காலூன்றி நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். அவன் என்ன பண்ணான்? பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷத்தை உற்று நோக்கி கேட்டுக்கொண்டிருந்தான். அதாவது ஏனோ தானோன்னு கேட்கல. ஒரு என்னமோ சொல்லிட்டு இருக்காரு, 8 மணிக்கு முடிப்பாரு தெரியல, எனக்கு இந்த வேலை இருக்கு, அப்படி அதை எதுவுமே நினைக்கல. ஆனா அவன் முழு கவனத்தோடு அவர் சொன்ன வார்த்தையை கவனிக்கிறான். அதற்கு தன் செவியை சாய்க்கிறான். அதை தன் இருதயத்திலே தேவன் தன்னோடு பேசுகிற வார்த்தையாக ஏற்றுக்கொள்ளுகிறான். மனித வார்த்தையாக அல்ல, ஏதோ ஒரு கட்டு கதையாக அல்ல, தேவ வார்த்தையாக. இட்ஸ் காட்ஸ் வாய்ஸ் டு ஹிம். ஆகவேதான் இருதயத்திலே அவனுக்கு விசுவாசம் வருகிறது. அந்த விசுவாசம் அவனுக்கு சுகத்தை தருகிற, அற்புதத்தை செய்கிற விசுவாசமாய் இருந்தது. அத பவுலடிகளார் கண்டுபிடித்து உரத்த சத்தத்தோடு அவனுக்கு என்ன சொல்றாரு? காலூன்றி நிமிர்ந்து நில் என்று சொல்லுகிறார். அவன் குதித்து எழுந்து நடந்தான். விசுவாசம் வந்தது, விசுவாசத்தை செயலில் காண்பித்தான் என்று பார்க்கிறோம். பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார் என்று அவங்க பாஷையிலே சொல்லி அவங்களுக்கு பூஜை பண்ணவே வந்துட்டாங்கன்னு நாங்க வாசிக்கிறோம். அப்ப யோசித்து பாருங்க, விசுவாசம் மனிதனை உலக மக்கள் பார்வையிலே தேவனாக வெளிப்படுத்துகிறது, அல்லது தனக்குள் இருக்கிற கிறிஸ்துவை பவுல் மூலமாக வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். விசுவாசம் எப்பொழுதுமே கேட்பதினால்தான் வரும். விசுவாசம் தேவ வார்த்தையில் தான் இருக்கிறது. தேவ வார்த்தையில் உள்ள விசுவாசம் நாம் கேட்கும் பொழுது நம் இருதயத்திற்கு சென்று இருதய விசுவாசமாகிறது. அதை தான் பவுலடிகளார் ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லுவதை நாம் பார்க்கலாம். 10ஆம் அதிகாரம் நீங்க அங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய மெத்தடை பத்தி சொல்லுகிறார். அதை நம்ம 10 பார்க்கறதுக்கு முன்னாடி ரோமர் 9ஆம் அதிகாரத்திலே கடைசி சில வசனங்களை பார்த்து விட்டு நாம் 10ஆம் அதிகாரத்திலே விசுவாசத்தை குறித்து பார்க்கலாம். அங்க ரோமர் 9ஆம் அதிகாரத்துல பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? 30ஆம் வசனத்திலிருந்து உங்களுக்கு வாசிக்கிறேன். நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதிகள் நீதியை அடைந்தார்கள், அது விசுவாசத்தினால் ஆகும் நீதியே. அப்ப பாருங்க, அங்க யூதர்களும் இருந்தாங்க, தேவனுடைய ஜனங்கள், அவங்க புறஜாதிகளும் இருந்தாங்க, தேவனற்றவர்களும் இருந்தாங்க. ஆனா இந்த தேவனற்ற புறஜாதிகள் தேவன் நீதியையே பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லுகிறார். காரணம் விசுவாசம். விசுவாசத்தினால மாத்திரம் தேவனிடத்தில் இருந்து, அது தேவன் நீதியா இருந்தாலும் சுகமா இருந்தாலும் தேவனுக்குரிய எந்த ஒரு வாக்கா இருந்தாலும், தந்த வாக்கா இருந்தாலும், அவைகளை விசுவாசத்தினால் மாத்திரம்தான் பெற முடியும். அததான் இங்க வலியுறுத்தி சொல்லுகிறார். ஆனா இந்த தேவனுடைய சொந்த ஜனங்கள், நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ அந்த நீதி பிரமாணத்தினால் நீதியை அடையவில்லை. என்னத்தினால் என்றால்
அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் தங்கள் கிரியைகளினாலே, நியாயப்பிரமாண கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. அதனாலதான் நான் சொல்றேன், சுவிசேஷம் கேட்க வேண்டும், நியாயப்பிரமாணம் அல்ல. இடறுவதற்கான கல்லிலே இடறினார்கள். அததான் அவர் சொல்லிட்டு 10ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே சொல்றாரு, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டியதான் என்னுடைய ஆசைன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கும் நல்ல ஒரு வைராக்கியம் இருக்குது, தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று. ஆனா அவங்க தேவனை பிரியப்படுத்த ஒரு நீதி உள்ள வாழ்க்கை வாழ அவங்க என்ன பண்ணாங்களாம், தங்க சொந்த மெத்தட்ல ட்ரை பண்ணாங்க. அதான் பாருங்க, 2வது சொல்றாரு, தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு, நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து எல்லாவற்றின்படி வாழ்ந்து அவர் சொல்லுகிற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு. ஆனாலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. இன்னைக்கு சபையில் அதுதான் இருக்கு. எல்லாருக்கும் வைராக்கியம், எல்லா போதகர்களுக்கும் வைராக்கியம் இருக்கிறது. அதனாலதான் இன்னும் பிரமாணத்தை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. ஆனா அது தேவனுடைய வழி அல்ல. தேவனுடைய வழியை குறித்த அறிவு அவர்களுக்கு இல்லை. இன்னைக்கு சபை ஒரு சாதாரண வாழ்க்கை தேவ ஜனங்கள் வாழ்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம், முதலாவது காரணம், தேவனுடைய வழியை குறித்து அவர்களுக்கு வெளிப்பாட்டு அறிவு இல்லை. அததான் இங்க சொல்ல வருகிறார், அவர்கள் தேவனுடைய வழியை அறியாதிருக்கிறார்கள். அந்த அறிவு இல்லை. அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், சிறைப்பட்டு போறார்கள். ஏன்? தேவனுடைய வழி விசுவாச வழி. அதனாலதான் 4 தடவை சொல்றார், விசுவாசத்தினாலதான் வாழ முடியும். இந்த புது சிருஷ்டி தேவர் ராஜ்யத்தில் வந்தவன் இங்க வாழ வேண்டியது விசுவாசத்தினாலதான் சொல்லுகிறார். ஆனா இங்க பாருங்க, அதை அறிவுக்கேற்ற அவர்களுக்கு அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை. அதை செய்யணும்னு ஒரு ஜீல் இருக்கு. ஆனா தேவன் அதற்கு என்ன செய்தார், அதை எப்படி பெற முடியும் என்பதை தெரியாதபடினால என்ன பண்ணாங்களா, தேவன் நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த பிரமாணத்தின் கிரியையினால் தேடுகிறபடியால் தேவனுடைய வழிக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து இணைந்து போகவில்லை. அத சொல்லிட்டு தான் சொல்றாரு, விசுவாசிக்கிற எவனுக்கும் தேவ நீதி உண்டாகும்படி கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். அதை சொல்லிட்டு 5ஆம் வசனத்துல சொல்றாரு, பழைய பிரமாணத்தின்படி நீங்க போனீங்கன்னா அங்க கிரியை தான், அவைகளின்படி எல்லாம் செய்தாதான். அப்படிதானே? ஒண்ணுல தவறினாலும் எல்லாம் தவறிட்டான்றாரு யாக்கோபு 2:10. அதுதான் இங்க சொல்றாரு. அப்பந்தான் அவன் நீதி ஆக முடியும். தேவன் விரும்புகிற வாழ்க்கை அப்பொழுதுதான் வாழ முடியும். ஆனா அது அப்படி ஒண்ணு இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு பாருங்க, 6ஆம் வசனத்துல 5ஆம் வசனத்துல பழைய பிரமாணத்தின்படி எப்படி நீதியாகி தேவரக வாழ்க்கை வாழ முடியும் சொல்றாரு. அது முடியவே முடியாத காரியம் ஏற்கனவே சொல்லிடுறாரு. இங்க என்ன சொல்றாரு, விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது. நீதியை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார். எப்படி தேவ நீதியை பெற முடியும் அல்லது எப்படி ரட்சிக்கப்பட முடியும் என்பதை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதான் அவங்க என்ன சொல்றாரு, அந்த விசுவாசத்தினால் ஆகும் நீதி என்னவென்பதை இங்க சொல்றாரு. இதுக்கு நீ எந்த காரியமும் கிரியையுமே செய்ய வேண்டாம். அததான் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, இதற்கு தேவையெல்லாம் இந்த விசுவாச போதனை அல்லது விசுவாசத்தை தருகிற சுவிசேஷம். அததானே நாங்க பிரசங்கிக்கிறோம். அதுதான் சொல்றாரு, நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தையே. அங்க பவுலடிகளார் எதை பிரசங்கித்தார்? விசுவாச வார்த்தையாகிய சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அந்த சுவிசேஷத்திலே அது சொல்லுகிற காரியங்களை விசுவாசிக்கத்தக்கதாக அதிலே ஒரு வல்லமை இருந்தது. அதை கேட்கும் பொழுது அது இருதயத்துக்குள் சென்று விசுவாசத்தை உற்பத்தி பண்ணுகிறது. அதுதான் அங்க பாக்குறோம் லிஸ்டரால. அதேதான் கொர்நேலியு
பேதுருவை அழைக்கிறாரு 10ஆம் அதிகாரத்துல. அங்க 40ல இருந்து பார்க்கும் பொழுது அவர் சுவிசேஷத்தை, அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பு என்று அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது புறஜாதிகள் தேவ வார்த்தையை, சுவிசேஷத்தை பேதுரு மூலமாக கேட்டபடினாலே இருதயத்தில் விசுவாசம் வந்து கேட்டவர் யாவர்களுடைய பாவங்கள் நீக்கப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டு ஆவியானவர் வந்து இறங்குவதை நாம் அங்கு பார்க்கிறோம். அததான் அவர் அங்க என்ன சொல்றார் பாருங்க. 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 11ல இந்த காரியத்தை குறித்து பேதுரு மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது என்ன சொல்றார் பாருங்க. 14 வசனத்துல கொர்நேலியு தனக்கு என்ன சொன்னாராம், தேவதூதன் என்ன சொன்னார் என்பதை அங்கு சொல்லுவதை பார்க்கிறோம். நீயும் வீட்டார் அனைவரும் ரட்சிப்பு அடைவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவனுக்கு சொல்லுவான் என்று சொன்னார். ஐயா, ரட்சிப்பு அடைவதற்கு, தேவன் நீதியை அடைவதற்கு ஒரே வழி என்னதான்? விசுவாசம்தான். கிரியையினால முடியாது. அந்த விசுவாசம் கேட்பதினால் வருகிறபடினால தேவதூதன் இல்ல, தேவ மனுஷனை கூட்டனுப்பி அவனை சொல்லுவதை கேட்க சொல்றாரு. அதை கேட்ட யாவரும் ரட்சிக்கப்படுகிற கேட்டபடியினாலே விசுவாசம் அவர்களுக்கு வந்தது. அதுதான் ரோமர் 10ஆம் அதிகாரத்திலும் நாம் சொல்வதை பார்க்கிறோம். இந்த வார்த்தை இது சுவிசேஷம். அங்க பாருங்க 17ல என்ன சொல்றாரு? விசுவாசம் கேட்பதினால் வருகிறது என்று சொல்லுகிறார். அதே 14ல கேட்காவிட்டால் எப்படி அவர்கள் விசுவாசிப்பார்கள்? நிறைய வருது, எல்லாம் வாசிக்க நேரம் வாசிக்கல. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பாலும் வருது. நான் இப்ப என்ன சொல்ல வருகிறேன், அவங்க கேட்டாதான், எதை கேட்டால் விசுவாசிப்பார்கள். 15, 16ல என்ன சொல்றார்? சுவிசேஷத்தை தான் சொல்றார். அப்போ அந்த சுவிசேஷத்தில் தானே நம் இருதயத்திலே விசுவாசத்தை உற்பத்தி பண்ணும் வல்லமை இருக்கிறது. ஆண்டவர் நம்மிடத்திலே தேவனுடைய விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார் என்றால், அதாவது காணாமல் விசுவாசிக்கிற விசுவாசம். அப்படித்தானே சொன்னாரு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டாங்க. யோவான் 20ஆம் அதிகாரம் 25ல நான் பார்த்தாதான் விசுவாசிப்பேன் தோமா சொல்றான். 27 வரும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ பார்த்து விசுவாசிக்கிறது அவிசுவாசம் என்று சொல்லுகிறார். 29 வரும் பொழுது காணாமல் விசுவாசிப்பதுதான் விசுவாசம் என்று சொல்லுகிறார். அதுதான் ஆபிரகாமின் விசுவாசம். அதை நம்ம பார்ப்போம். ஆனா இங்க பாருங்க, இந்த விசுவாசம் காணாமல் விசுவாசிக்கிற தேவ விசுவாசம், தேவ வார்த்தையை மாத்திரம் சார்ந்து ஐம்புலன் உணர்வினால் எந்த அறிகுறியும் இல்லாத நேரத்தில் தேவன் வார்த்தையை மாத்திரம் சார்ந்து ஆபிரகாமை போல விசுவாசிப்பதை தான் இந்த வார்த்தையில் இருந்து வருகிறது. ஆபிரகாமுக்கு எப்படி வந்தது? தேவன் அவனுக்கு வாக்கு பண்ணினார், உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் சொல்லி. ஆகவே அதை நிறைவேற்றுவதற்கு அவன் பெயரை மாற்றுகிறார். அதிகாரம் 17ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் அவனுக்கு அந்த விசுவாசம் ஆசிலேட்டிங்கா இருக்கு. அவன் பெயரை மாற்றுகிறார். ஜாதிகளின் தகப்பன் சாராய் ஜாதிகளின் தாய் என்று. அதிலிருந்து அவங்க அந்த பேரை உச்சரிக்கும் பொழுதெல்லாம் மற்றவர்கள் இவர்களை கூப்பிட வைத்தபடினால அதே கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் கேட்டபடியினாலே இருதயத்திலே விசுவாசம் வந்தது. அவனுடைய விசுவாசம் எப்படி இருந்ததா? பவுலடியார் அதை ரொம்ப அழகா விவரித்து சொல்லுகிறார். ரோமர் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ரோமர் 4ல் அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். அங்க ரோமர் 4ல் இந்த விசுவாசத்தினால் நீதி ஆகிறத பத்தி வரிசையா சொல்லிக்கிட்டே வராரு. சொல்லிட்டே வந்துட்டு 16ஆம் வசனம் வரும்பொழுது அவர் என்ன சொல்றாரு? எந்த ஒரு காரியத்தை சொந்தரிக்க வேண்டுமானாலும் அது கிருபை இயேசு செய்து முடித்த காரியமாய் இருக்கிறபடியால் நாம் விசுவாசத்தினால் பெறுவது நிச்சயம் என்று சொல்லிட்டு 17ஆம் வசனத்திலிருந்து இந்த ஆபிரகாமின் விசுவாசத்தை சொல்லுகிறார். அநேக ஜாதிகளுக்கு
உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆனா ஆபிரகாம் என்ன சொல்றார் பாருங்க, அவன் தான் விசுவாசித்தவருமாய், அவன் தன் விசுவாசத்தை எதன் மேலே வைத்தான்? தேவன் மேலே வைத்தான். தேவன் சொன்ன வார்த்தையின் மேலே வைத்தான். விசுவாசம் காரியத்தை நடப்பிக்காது. விசுவாசம் தன்னில் தானே எந்த காரியமும் செய்ய முடியாது. ஆனா விசுவாசம் எதன் மீது வைக்கப்படுகிறதோ அதுவே நமக்கு காரியத்தை நடப்பிக்கும். இங்க ஆபிரகாமின் விசுவாசம் தேவன் மேலும் தேவ வார்த்தையின் மேலும் இருந்தது. அந்த வார்த்தை தான், அந்த வல்லமைதான் அவனுக்கு விசுவாசத்தையும் தந்தது. ஆண்டவர் வாக்கு பண்ண காரியத்தையும் அவனுக்கு நிறைவேற்றினது. அதனாலதான் இங்க சொல்றது, விசுவாசம் அல்ல, எந்த ஆப்ஜெக்ட் மேல உங்க விசுவாசத்தை வைக்கிறீங்களோ அதன் வல்லமை சார்ந்துதான் காரியம் நடக்கும். நம்ம ஒரு சாதாரண காரியத்தின் மேல விசுவாசம், மனுஷன் மேல எத்தனையோ தடவை விசுவாசம் வைத்து ஏமாந்து போனதை பாக்குறீங்க. மனிதர்கள் பலவீனம் உள்ளவர்கள், அவங்களால சர்வத்தையும் செய்ய முடியாது. அவர்கள் உண்மை உள்ளவர்கள் அல்ல. பொய் சொல்ல மனிதன் பொய் சொல்லுவான், இன்னைக்கு சொல்லிட்டு நாளைக்கு மாறிடுவான். அங்க விசுவாசம் வைக்கும் போது அது தவறும். அது மருந்து, மாத்திரை, மெடிசன், டாக்டர், சயின்ஸ் எல்லாமே அதுதான். ஆனா ஒன்று மட்டும் தவறாதது, அது யார்? என் தேவன். அவருடைய வார்த்தையும் தவறாதது. தேவன் மேலே, தேவ வார்த்தையின் மேலே வைக்கிற விசுவாசம் ஒருபோதும் தவறாது. ஆகவே அது ஒருபோதும் அழியாதது. தேவ வார்த்தை, தேவ வார்த்தைக்கு அழிவே இல்லை, தேவனுக்கு அழிவே இல்லை. அது எப்போதும் சொன்னபடியே நடக்கும். தேவ வார்த்தை எப்பொழுதும் நிறைவேறும். ஆகவே அதன் மேல அவன் விசுவாசம் வைத்தபடினால இங்க என்ன சொல்றது பாருங்க, தான் விசுவாசிக்கிறவர் என்று சொல்லுகிறார். உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று சொன்னவரை அவன் விசுவாசித்தான். சொன்னவருடைய வார்த்தையை அவன் விசுவாசித்தான். மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறல் போல் அழைக்கிற தேவன் என்ற வெளிப்பாடு பெற்றவனாய் இருந்தான். அப்ப பாருங்க, அவனுக்கு தேவன் மேல இருந்த விசுவாசத்தை பாருங்க. அதாவது அவரால் மரித்தா கூட உயிரோட எழுப்புவாரு. எனக்கு 100 வயதானாலும் அவர் சொல்ற காரியம் அப்படியே நடக்கும். ஏன்? அவர் இல்லாதவைகளை இருக்கிறல் போல அழைத்து தம்முடைய வார்த்தையினாலே அதை நிறைவேற்றுகிறார். அவர் தம் வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறவர். அவர் வார்த்தையை அனுப்பி காரியங்களை நடப்பிக்கிறவர். எந்த ஒரு காரியத்தையும் நீங்க வேதத்துல பார்க்கலாம், தேவன் பேசாமல் செய்ய மாட்டார். அவர் சொல்லுகிறதை தான் செய்வார். சொல்லாமல் செய்யவே, எல்லாவற்றையும் முதலில் சொல்லுவார். அதை நாம் கேட்க வேண்டும். இல்ல தீர்க்கதரிசி அதை கேட்டு ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். ஜனங்கள் விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்ள. இதுதான் தேவனுடைய வழி, விசுவாச வழி. அததான் இங்க என்ன சொல்றாரு பாருங்க, அவர் தேவனை பற்றி என்ன விசுவாசம் வைத்திருந்தான் என்பதை தெளிவாக சொல்வதை பார்க்கிறோம். அவன் என்ன ஆனானா, தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லோருக்கும் தகப்பனானான். எதனால தகப்பனானா? விசுவாசத்தினாலே. எதன் மீது வைத்த விசுவாசம்? தேவன் மீது, தேவ வார்த்தை மீது வைத்த விசுவாசம். விசுவாசம் இஸ் நாட் a mystical power, it's not a miracle power. இது ஒரு மந்திரம் அல்ல. அது ஏதோ ஒரு காரியத்தை செய்யறதற்கு. நான் விசுவாசத்தை கொடுத்து 2 நாள் உங்களுக்கு ஓங்கி சொன்னனால அப்படி ஒரு எண்ணம் வரலாம். அதனாலதான் நான் அழுத்தி திரும்பவும் சொல்ல வருகிறேன், இட் இஸ் நாட் a mystical power. விசுவாசத்தில் தன்னில் தானே ஒண்ணுமே இல்லை. இப்ப பாருங்க, நான் இங்க லைட் போட்டிருக்கேன், ஃபேன் இருக்கு, ஏசி இருக்கு, இந்த லேப்டாப்லாம் எல்லாம் ஒர்க் பண்ணுது. ஆனா இவை எல்லாம் ஒர்க் பண்றதுக்கு காரணம் என்ன? எலக்ட்ரிசிட்டி, பவர். அப்போ பவர் அங்க இருந்தா வருது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஒண்ணும் இல்ல, அந்த பவரை வெளியே கொண்டு வருகிறது. அதேதான் விசுவாசம். அந்த பவர்
சுவிசேஷத்துல தான் இருக்கு, தேவனிடத்துல தான் இருக்கு, தேவ வார்த்தையில தான் இருக்கு. அந்த பவரை வெளியே கொண்டு வருகிற ஒரு உபகரணம் தான் விசுவாசம். ஆகவே நன்றாக புரிந்து கொள்ளணும். இந்த பவர் இல்லாம நான் விசுவாசிக்கிறேன் இருந்தீங்கன்னா, அததான் நான் குருட்டு விசுவாசம் சொல்றேன். அது காரியத்தை நடப்பிக்காது. எந்த பொருளின் மேல் வைக்கிறோமோ அன்பு மாதிரி தான் விசுவாசம். யார் மீது நம்ம யாருமே இல்லாம நான் அப்படி சொல்றதுல அர்த்தம் இல்ல. அப்போ யார் மீது அன்பு வைக்கிறோம், எதன் மீது விசுவாசம் வைக்கிறோம், அந்த பொருள் தான் அவர் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் தட் ஆப்ஜெக்ட். அததான் விசுவாசம் என்று சொல்லுகிறோம். அததான் இங்கே சொல்லிட்டு அவர் என்ன சொல்றார் பாருங்க, 18ஆம் வசனத்துல, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடி தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதற்கு நம்புகிறதற்கு ஏதுமே இல்லை, ஆனால் நம்பிக்கையோட விசுவாசித்தான். அப்ப பாருங்க, இருதய விசுவாசம், தேவ விசுவாசம், வேதத்தின் விசுவாசம், அததான் இங்க நம்ம ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கணும். தோமாவுடைய விசுவாசம் மனுஷ விசுவாசம். இங்க என்ன சொல்றார் பாருங்க, ஐம்புலன் அறிவுனால நம்புவதற்கு அங்க ஒன்றுமே இல்லை. ஏன் 99 வயசு இப்போ, ஆனா குழந்தை ஒண்ணு கூட இல்ல. சாராளுக்கு 90 வயசு, குழந்தை இல்ல. சூழ்நிலைகளை பார்க்கும்போது அவன் பார்த்தது, கேட்டது, உணர்ந்ததெல்லாம் ஆண்டவர் சொன்னது நிறைவேறும் என்பதற்கு எதுவுமே இல்ல, ஒண்ணு கூட இல்லைங்க. எல்லாமே அதற்கு ஆப்போசிட்டா இருக்கு. ஆனா அவன் என்ன பண்ணலாம், நம்பிக்கையோட விசுவாசித்தான். நம்பிக்கையோட விசுவாசித்தான். நம்புவதற்கு ஏதுவே இல்லை. ஐம்புலன் அறிவினாலே நம்புவதற்கு எதுவுமே இல்லை. ஆனா இவன் என்ன பண்றான், இந்த இருதயத்துல அந்த விசுவாசம் என்ற சப்ஸ்டன்ஸ், விசுவாசமானது நம்பப்படுகிறவன் உறுதி, காணப்படாதவளின் நிச்சயம். ஆங்கிலத்தில் சொல்லும் போது, now faith is the substance of things hoped for and evidence of things not seen. அது ஒரு பொருள், சப்ஸ்டன்ஸ் என்று சொல்லுகிறார். இந்த பொருள் இருதயத்தில் வந்துவிட்டால் எப்பொழுதுமே விசுவாசம் இருதயமாகிய ஆவியை சார்ந்தது. ஆகவேதான் அதை இருதய விசுவாசம். மனித விசுவாசம் மூளை அறிவை சார்ந்தது. தேவ விசுவாசம் இருதய விசுவாசம். இட்ஸ் ஸ்பிரிட், ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த். விசுவாச ஆவி உடையவர்களாய் அப்படின்றார்ல, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். 2 கொரிந்தியர் 4:13 சொல்றாரு. எப்பொழுதுமே தேவ விசுவாசம் இருதய விசுவாசம் அல்லது ஆவியில் உள்ள விசுவாசம், ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த். அப்போ அவன் இருதயத்திலே இந்த விசுவாசம் உருவாகி இருந்தது. அந்த விசுவாசம் இருந்தபடினால்தான் நம்புகிறதற்கு ஏதுவே இல்லை. நான் ஏற்கனவே உங்களுடைய பழைய குரூப்ல கூட சொல்லியிருக்கேன், நம்புறதுக்கு ஏதுவே இல்லை. என் வாழ்க்கையில அநேக காரியங்களை நான் பார்த்திருக்கேன். ஆனா நம்பிக்கையோட நான் அதை விசுவாசித்ததற்கு காரணம், இருதயத்துல அந்த விசுவாசம் என்ற பொருள் வந்தது. அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த சப்ஸ்டன்ஸுக்கு மூல கிரேக்க பதம் ஹுபோஸ்டோசிஸ். அதேதான் அங்க எபிரேயர்ல சொல்றாரு, இயேசுவானவர் பிதாவின் தற்சொரூபமானவர், தன்மையானவர். அதே வார்த்தை தான் அங்க உபயோகப்படுகிறது. அப்ப பாருங்க, தேவனை அப்படியே அவர் காணக்கூடாதவரை அவர் காண்பிக்கிறார். இந்த விசுவாசம் காணக்கூடாத மண்டலத்தில் உள்ளத அதே சொரூபமாக நமக்கு காண்பிக்கிறது ஆவியிலே, இருதயத்துல. அதனாலதான் அந்த சப்ஸ்டன்ஸ் ஹுபோஸ்டோசிஸ் என்ற கிரேக்க பதம் உபயோகப்படுது. இட்ஸ் a substance. இப்ப பாருங்க, இந்த உடன் சேர் நான் உட்கார்ந்து இருக்கேன். இந்த சேர் ரா மெட்டீரியல் என்ன, wood. அதுல இருந்து தான் இந்த சேர் உண்டாக்கப்பட்டது. அதே மாதிரிதான் இந்த விசுவாசம் என்ற
அந்த சப்ஸ்டன்ஸ்னாலதான் தேவனிடத்திலிருந்து அற்புதமோ, சுகமோ, நீதியோ, வெற்றியோ எல்லாமே பெறுவதற்கு அந்த மூலப்பொருள் உபோஸ்டோசிஸ் சப்ஸ்டன்ஸ் என்று சொல்லுகிறார். அத நம்முடைய தமிழ் வேதத்துல மற்ற இடங்களை பொழுது சாரம் என்று சொல்லுகிறார்கள். என் விசுவாசத்திற்கு சாரம் கொடுப்பது அதுதான் விசுவாசம் என்று சொல்லுகிறோம். நான் ஒரு காரியத்தை முழு நம்பிக்கையோட, அப்படிதான் நீங்க என்ன சொல்றாரு பாருங்க, ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். நம்பிக்கையோட விசுவாசித்தான். நம்பிக்கையின் பூரண நிச்சயம் அவனுக்கு உண்டானது. நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும் வரை நீங்கள் ஜாக்கிரதை காண்பிக்க வேண்டும் சொல்றாருல. நீங்க எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்தவர்களை பின்பற்றுங்க அவங்க விசுவாசத்தை சொல்லிட்டு 12ஆம் வசனம் சொல்றாரு, அந்த விசுவாசத்தில் அந்த நம்பிக்கையின் பூரண நிச்சயம் வர்றதான் விசுவாசம். நம்பிக்கையின் பூரண நிச்சயம் விசுவாசம், விசுவாசம் நம்பிக்கையின் பூரண நிச்சயம் என்று அங்க சொல்வதை பார்க்கிறோம். அப்போ அவனுக்கு அந்த பூரண நிச்சயம் எப்படி வந்தது? அவன் தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருந்தபடியினால். அந்த வார்த்தையில் இருந்த விசுவாசம். வார்த்தையில யார் விசுவாசம் இருக்கு? அது யாருடைய வார்த்தை? அது தேவனுடைய வார்த்தை. அது தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறபடியால் அந்த வார்த்தையில் இருப்பது தேவ விசுவாசம். தேவ விசுவாசம் இருளை பார்த்து வெளிச்சம் என்று சொல்லும். 99 வயதானவனுக்கு ஒரு குழந்தை கூட இல்ல, ஜாதிகளின் தகப்பன் என்று சொல்லும். அந்த விசுவாசம் அந்த வார்த்தையில இருக்கிறது. யாரு பேசுகிறாருடைய விசுவாசம் என்ன? அவனுக்கு இவன் 99 வயசா இருந்தா என்ன, 25 வயசா இருந்தா என்ன, 200 வயசா இருந்தான வித்தியாசம் இல்ல. அப்படிதானே? அவருடைய விசுவாசத்தின்படி எல்லாம் நடக்கும் என்று தவிர அவர் விசுவாச தேவன். அவர் விசுவாச பேச்சினாலே தான் எல்லாவற்றையும் செய்கிறவர். அவருடைய வார்த்தையிலே அவருடைய விசுவாசம் இருக்கிறது. அந்த வார்த்தையை இவன் கேட்டபடினாலே, அந்த வார்த்தை தன் இருதயத்திலே அவன் ஏற்றுக்கொண்டபடினாலே அதே விசுவாசம் இவனுக்கு வருகிறது. அததான் நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். தேவனுடைய விசுவாசத்தையே அவன் அங்கு பெற்றுக் கொள்ளுகிறான். அதனாலதான் அவன் என்ன சொல்றான், நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் விசுவாசிக்கிறது. தோமா பாருங்க, அவனுக்கு நம்புகிறதற்கு சில ஏதுகள் இருந்தது. என்ன? தீர்க்க தரிசன புத்தகத்தில் எல்லாம் மேசியா வந்து மரித்து உயிரோடு எழுந்து, அதை லூக்கா 24 நல்லா விவரித்து காண்பிக்கிறாரு. அவர் வாழ்ந்த காலத்துல கிட்டத்தட்ட 6-7 தடவை அதை அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். மனுஷகுமாரன் மரித்து உயிரோடு எழும்ப வேண்டும் என்பதை. ஆனா அவனுக்கு அதை விசுவாசிக்க முடியல. ஏன்? அவன் அந்த வார்த்தைய கேட்கவில்லை. ஆண்டவர் சொல்லும் போது அப்படி ஏனோதானான்னு விட்டுட்டான். பழைய ஏற்பாடுல உள்ளது அவன் தியானிக்கவும் இல்லை. காலேப் யோசுவாவை பாருங்க, அந்த 6 லட்சம் புருஷர்கள் கிளம்புறாங்க, 2 பேர் தான் சுதந்திரிக்கிறாங்க. புருஷர்கள்ல சொல்றேன், மொத்த கூட்டம் எல்லாம் போச்சு. ஆனா அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் சுதந்திரித்தாங்க. காரணம் என்ன? அவர்கள் வேறே ஆவி உடையவர்கள், விசுவாச ஆவி. ஆண்டவர் அவர்கள் உத்தமமாய் என்னை பின்பற்றினார்கள். ஏன்? தேவன் சொன்னால் சொன்னதுதான் அப்படின்னு சொல்லி சூழ்நிலையை பார்க்கிறாங்க. ஏனக்கேர் தான். அந்த 10 பேர் பார்த்துட்டு வந்து கேட்டவங்க எல்லாரும் ஏனக்கேரை தான் பார்த்தாங்க, சூழ்நிலைய பார்த்தாங்க. ஆனா இவங்க 2 பேர் மாத்திரம் ஏனக்கேரை பார்த்தாங்க, ராட்சதர்களை பார்த்தாங்க, மதில் சூழ்ந்த பட்டணத்தை பார்த்தாங்க, அவங்க முன்னாடி நம்ம வெட்டுக்குழி மாதிரி முன்னாடி இருக்கோம் அப்படியெல்லாம் சொன்னாங்க. ஆனா இவங்க 2 பேரும் அப்படி. ஏன்? அவங்க தேவன் என்ன சொன்னாரோ அதை தியானித்தபடினாலே, அதை கேட்டபடினாலே இருதயத்துல அது எப்படிதான் இருந்தாலும் சரி, ஏதுவே இல்லை கானானை நான் சுதந்திரிப்பது. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், தேவன் சொன்னார் கானானை கொடுத்தேன் என்று சொன்னார். ஆகவே
நாம் எளிதா இதை எடுத்துக் கொள்ளலாம். அவர் சொல் தவறாதவர், அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை வெறுமையாய் அவரிடத்தில் திரும்பாது. அவர் விரும்புகிற காரியம் வாய்க்கும்படி செய்யும். அவர் சொல்லுகிற காரியத்தை நிறைவேற்றும் வல்லமை அந்த வார்த்தையில் தானே இருக்கிறது. ஆகவே இவங்க 2 பேரும் தேவ வார்த்தையின் மகத்துவத்தை அறிந்தபடியால் நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் இந்த வார்த்தையை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டபடியால், அந்த வார்த்தையில் இருந்த விசுவாசம் இருந்தபடியால், விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாய் இருந்து அவர்கள் கானானை சுதந்தரிப்பதை பார்க்கிறோம். என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக சூழ்நிலைகள். இப்ப பாருங்க, என்னுடைய வியாதி நேரம், என்னுடைய மகனுடைய வியாதி நேரம், என்ன 2-3 வியாதியில் ஆண்டவர் சுகமாக்கினார். ஒவ்வொரு காரியத்திலும் என் மனைவிக்கு கேன்சர் வந்ததுல சுகமாக்கினதுல நம்புகிறதற்கு ஏதுவே இல்லை. ஆனா தேவ வார்த்தையை மாத்திரம் சார்ந்து விசுவாசித்தோம். நான் ஒரு சாட்சி இப்போ உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் பாண்டிச்சேரியில வேலை செய்யறேன். தூத்துக்குடில இருந்து மாறி வந்து என் கழுத்துல வந்து ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னா என்ன, அந்த போன்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்னா, அந்த வெர்டபிரே போன்ஸ், கழுத்துல உள்ள நெக் போன்ஸ் ஒட்டிக்கிச்சு. அதனால கழுத்தை அப்படி திருப்ப முடியாது, இப்படி திருப்போம். முழு இதை திருப்பி அப்படித்தான் பார்க்கணும், இல்ல இப்படி எல்லாம் திருப்ப முடியாது. மேல கீழெல்லாம் இப்படி திருப்ப முடியாது. அவ்வளவு டைட்டா ஃப்ரோசன். இந்த வெர்டபிரேஸ் ஒன்னோட ஒட்டி ஃப்ரோசன் ஆயிடுச்சு. நான் அந்த சபையில வர ஒரு டாக்டர்கிட்ட போய் வைத்தியம் பண்ணேன். ஒன்றும் குணமாகல. அவர் சொல்லிட்டாரு, அது ஒன்றும் பண்ண முடியாது, அட்மிட் ஆகுங்க, டிராக்ஷன் போடும், வெயிட் போட்டு இழுப்போம், அதை அப்படியே இழுத்து கொண்டாந்து பண்ணணும். ஆனாலும் அது திரும்ப திரும்ப வரும், அடிக்கடி டிராக்ஷன் போட வேண்டியது இருக்கும். ஒரு தடவை வந்தா போகாது பிரதர், இட்ஸ் அ கிரானிக் டிசீஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டார் நிறைய காரியம். ஆனா அன்னைக்கு ஒரு நாள் நான் வேதத்தை படித்து கொண்டு இருக்கிறேன். யாக்கோபுல 5ஆம் அதிகாரம் படிக்கிறாம சொல்றாரு, ஒரு வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை வரவழைப்பானாகன்னு. அந்த வார்த்தை ரேமா வார்த்தையை ஆண்டவன் இருதயத்தில் அப்படியே கொள்ளுது. ஆமா, என் விசுவாசத்துல என்னால சுகத்தை பெற முடியல. டாக்டர் இப்படி சொல்றாரு, ஆனா இங்க போட்டிருக்காரு சபையின் மூப்பரை வரவழைப்பானாக, எண்ணெய் பூசி ஜெபித்தா விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை குணமாக்கும் போட்டிருக்கேன்னு சொன்னதும் அப்படியே அதையே பார்த்து கொண்டு வரும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை குணமாக்கும். ஆண்டவர் சொல்றாரு, என் விசுவாசம் என்னால முடியல, சரி விசுவாசத்துக்கு ஹெல்ப் பண்றதுக்கு போதகரை கூப்பிடுவோம்னு சொல்லி போதகரை கூப்பிடுற. போதகர் வந்து ஜெபிக்கிறாரு, எண்ணெய் பூசி ஜெபிச்சுட்டு போறாரு. அந்த ஞாயிற்றுக்கிழமை போதகர்கிட்ட சொல்றேன், பாசனத்தை வர நான் சாட்சி சொல்லுன்றேன். சொல்லுங்க தம்பி அப்படின்ட்டாரு. நான் போறேன், போய் என்ன சாட்சி சொல்றேன், எனக்கு இந்த மாதிரி ஸ்பாண்டிலோஸ் இருந்துச்சு, டாக்டர் பிராஸ்பர் தான் எனக்கு வைத்தியம் எல்லாம் பண்ணாரு, சுகமாகல, டிராக்ஷன் பண்ணுன்னாரு. அந்த நேரத்துல நான் வேதத்தை படிக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை என்னோடு பேசினாரு, ஆண்டவர் எனக்கு அவருடைய வார்த்தையை அனுப்பினாரு, மூப்பரை வரவழைப்பானாக, எண்ணெய் பூசி ஜெபிப்பான், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை குணமாக்கும். நான் அதே மாதிரி பாஸ்டர் வரவழைச்சேன். பாஸ்டர் வந்து என் வீட்டுல எண்ணெய் பூசி எனக்கு ஜெபித்தாரு, நான் சுகமாகிட்டேன். அது என்ன, சுகமாகிட்டேன் சாட்சி சொல்றோம். சர்வீஸ் முடிஞ்சது, பிராஸ்பர் ஓடி வராரு, சந்திரசிங் நில்லுங்க நில்லுங்க, என்னங்க பண்றீங்க, நீங்க மானத்தை எடுக்கிறீங்க பிரதர், சுகமாயிட்டேன்றீங்க, உங்க கழுத்தை இப்படி அப்படி ஒரு இன்ச்சு கூட உங்களால அசைக்க, அப்படியே டைட்டா பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லை. நான் டாக்டர்னு சொல்ல வேணாம், பார்த்தவ அவ்வளவு பேருன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் ஆண்டவர் என்ன சுகமாக்கிட்டான்னு சொல்றீங்களே, என்ன பிரதர் கேலி கூத்தாக்கிட்டீங்களே சாட்சி சொல்றேன்னு. நான் சொன்னேன், டாக்டர் பிராஸ்பர், உங்க பார்வையில அது சுகமாகாத மாதிரி இருக்கு, என்னுடைய பார்வை வேத வசனத்தின் பார்வை. வேத வசனம் சொல்லுகிறது, அவன் ஜெபம் பண்ணா அவன் குணம் ஆயிட்டான்னு சொல்றாரு. ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டாருங்க. நான் அந்த வார்த்தையின்படி சுகமானவனாக என்னை பார்க்கிறேன். வேற எதுவுமே நம்ம எனக்கு தெரிந்ததெல்லாம் தேவன் பொய் சொல்ல மாட்டார். சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அது வெறுமையாய் திரும்புவதில்லை. நான் சொன்னேன், நான் அதை செய்வேன் என்று சொல்லுகிறார். அப்போ
அவர் செய்து விட்டார் என்றுதான் என்னுடைய விசுவாசம். அன்னைக்கு எனக்கு நம்புகிறதற்கு எதுவுமே இல்ல. நான் பைல்ஸ் சாட்சி சொன்னேன்ல முதல் நாள். அப்போ தைரியமா நான் சாட்சி சொல்றேன். எல்லாருக்கிட்டையும் சொல்றேன் சுகமாயிட்டேன்னு. ஆனா எதுவுமே இல்ல. ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு. என்ன? இருதயத்துல விசுவாசம் இருக்கு. அந்த சப்ஸ்டன்ஸ் இருதயத்துல வந்தனால தைரியமாக, உறுதியோடு, சந்தேகமே இல்லாமல், நிச்சயத்தோடு, ஏன் இது தேவ விசுவாசம். இந்த விசுவாசத்துல சந்தேகமே இல்ல. மார்க் 11:23 சொல்றாருல, அந்த விசுவாசம், அந்த தேவ விசுவாசம், இருதய விசுவாசம். அததான் சொல்றேன். அது தேவ வார்த்தையில தேவனுடைய விசுவாசமாய் என் இருதயத்துக்குள்ளே வந்தபடினால நம்புகிறதற்கு ஏதுவே இல்லாமல் நம்பிக்கையோட விசுவாசிக்கிற ஒரு இடத்திற்கு வந்தோம். அததான் இங்க ஆபிரகாமை பத்தி சொல்றாரு. அநேக காரியங்களை பார்க்கலாம். நான் அந்த நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில நம்பிக்கை கொடுக்கிற அந்த விசுவாசம் என்ற பொருளை குறித்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். அடுத்தது அவன் சொல்றத பாருங்க. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது அவன் பார்த்ததெல்லாம் என்ன? தனக்கு 100 வயசு, சரீரம் செத்து போனது, சாராளுடைய கற்பம் செத்து போனது. ஆனா அதை எண்ணவே இல்லை. அவன் ஐம்புலன் உணர்வு சொன்னதை அவன் எண்ணவே இல்லை. விசுவாசம் இருதயத்தில் வந்துவிட்டால் எதைதான் எண்ணும்? தேவனையும் தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை தான் எண்ண வைக்கும். He reckoned, அப்படிதானே? He considered, he saw, he was attending to only what God says, not what his five senses say. அவனுடைய ஐம்புலன் அறிவு அவனுக்கு சொல்லுகிறது, 100 வயதுல அவனுக்கு, உன் மனைவிக்கு 90 வயசாக போகுது, இனி பிள்ளை பெருமா, சும்மானா அவர் சொல்லிட்டார், நீ நம்புறியா? நீ ஜாதிகளின் தகப்பன்னு அவனுடைய ஐம்புலன் அறிவு சொல்லுகிறது. உலக மக்கள் சொல்லுகிறாங்க, அவன் காதல் அது கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஆனா அதற்கு மேலான ஒரு சத்தம், ஜாதிகளின் தகப்பன், ஜாதிகளின் தாய், அதை மேற்கொண்டு இருதயத்துக்குள்ளே வந்தபடியினால் இருதயத்தில் இருந்து வருகிற சத்தம் ஜாதிகளின் தகப்பன். அது விசுவாசம் என்ற பொருள். அது வந்தபடினாலதான் அதை பார்க்கல. நான் சொன்னல, என் சரீரத்துல பைல்ஸ் அறிகுறி இருக்கு, ஆனா இந்த விசுவாசம் வந்து விட்டது. That substance has come inside me. How? By hearing God's voice. தேவ சத்தம், தேவ வார்த்தையிலிருந்து கேட்டபடியால் அந்த விசுவாசம் வந்து விட்டது. அந்த விசுவாசம் வந்த பிறகு அங்கு சந்தேகமே இல்லை. அதனால என்ன பண்றோம்? எல்லாருக்கிட்டையும் இல்லாததை இருக்கிறது போல சொல்றோம், அப்படிதானே? சுகம் இல்ல, இயற்கை மண்டலத்துல இல்ல, ஆனா ஆவி மண்டலத்துல அந்த ஹுபோஸ்டிசிஸ், அந்த படம் வந்துருச்சு, அந்த தன்மை வந்துருச்சு, சுகம் பெற்ற படம் இருதயத்திலிருந்து விட்டது. அதுதானே விசுவாசம் என்று சொல்லுகிறோம். நம்பப்படுகிற அந்த உறுதி வந்துருச்சு, அந்த நிச்சயம், காணப்படா நிச்சயம் வந்துருச்சு. அதனாலதான் அவன் எதை எண்ணவில்லை? சூழ்நிலைகளை எண்ணவே இல்லை. காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு விசுவாசம் எப்பொழுதுமே காணப்படாதவ தேவனையும் தேவ வார்த்தையும் நோக்கி இருக்கும். காணப்படாத தேவ வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை தான் பார்க்கும். சூழ்நிலை என்ன சொல்லும்? நீ பாவம் செய்கிறபடினால பாவி என்று சொல்லும். ஆனா தேவ வார்த்தை என்ன சொல்லும்? நீ விசுவாசிக்கிறபடினால நீ நீதிமான். அப்போ நீதிமான் என்று விசுவாசிப்பதற்கு இன்னைக்கு கூட எனக்கு ஏதுவே இல்லை. நான் தவறுகிறவனா இருக்கிறேன். ஆனா ஆணித்தரமா நான் சொல்லுவேன், நான் நீதிமான். ஏன்? தேவன் சொல்லுகிறார், விசுவாசத்தினால் ஆகும் நீதி அது பேசும், அப்படிதானே? நான் நீதிமான் என்று பேசும், அது பேசாம இருக்காது. நான் நீதிமானு, நான் இருதயத்தில் விசுவாசிக்கிறேன்,
நான் வெளியே சொல்ல மாட்டேன், எல்லாம் என்ன ஒரு மாதிரி பார்ப்பானுங்க, நான் பரிசுத்தவான் சொன்ன என்ன ஒரு அது இல்லைங்க விசுவாசம். இருதயத்தில் விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன், அதுதான் தேவ விசுவாசம். நான் ஏன் நீதிமான் சொல்றேன்? எதுவே இல்லை. எனக்கு தெரியும் நான் எப்ப கோபப்படுறேன்னு, நான் தவறுகிறவன். ஆனா உடனே பிசாசு வருவான். ஏன் பிசாசு? நம்முடைய இனஜன பந்து கூட இருப்பவர்கள். நீதிமான் நீதிமான்றீங்க, இன்னும் இது உங்களை விட்டு போலையே, அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா நான் ஒண்ணுல உறுதியா இருக்கேன், என்ன? நம்புகிறதற்கு ஏதுவே இல்லை. என்னை நீதிமான், பரிசுத்தவான், தேவனுடைய சொத்து, தேவனோடு வீற்றிருக்கிறவன், தேவனாக நான் வாழுகிற எதுவுமே இல்லை என் வாழ்க்கையில. ஆனா என் நம்பிக்கைக்கு சாரம் கொடுத்தது தேவனுடைய வார்த்தையின் இருதயத்துக்குள் சென்றபடியால், நான் தவறும் போதும் பிசாசு எனக்கு குற்ற உணர்வோ ஆக்கனை தீர்ப்போ கொடுக்க முடியாத அளவுக்கு இந்த விசுவாசத்திலே நான் ஸ்திரப்பட்டு இருதயத்திலே அதை பெற்றுவிட்டேன். தேவ வார்த்தையை விசுவாசித்து பெற்றுக்கொண்டபடினாலே நம்புகிறதற்கு ஏதுவில்லாது இருந்தும் என்னுடைய சூழ்நிலைகள் சொல்லுவதை காணாதபடி தேவன் சொல்லுகிறதையே பார்த்து கொண்டிருக்கிறேன். அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான், கிருபையினாலே இலவசமாய் கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். அங்க புறஜாதிகள் அந்த விசுவாசத்தினால் அதை பெற்றார்கள். இவர்கள் கிரியையை சார்ந்து கொண்டபடியினால் அந்த நீதியை பெறவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. சுகத்தையும் அப்படிதான். தேவ வார்த்தையில் அந்த விசுவாசம் இருக்கிறபடியால், அதை விசுவாசிக்கும் பொழுது இருதயத்துக்குள் வந்தபடியால், அது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படாவிட்டாலும், காணப்படுகிற வேலை அல்ல, காணப்படாதவைகளை பார்க்க வைப்பது விசுவாசம். Faith is seeing the invisible. தேவ வார்த்தை மனித ஆவியா இருக்கிறது. ஆவி மண்டலத்தில் இருக்கிற தேவனையோ தேவனுடைய வார்த்தையோ ஐம்புலன் அறிவினால் அறிய முடியாது. அத தேவ ஆவியினால், தேவ வார்த்தையாகிய ஆவியாயும் ஜீவனுமாயிருக்கிற வார்த்தையினால் தான் அறிய முடியும். ஆகவே அந்த வார்த்தையை இருதயத்தில் பெற்றுக் கொண்டவர்கள் அவன்தான் விசுவாசிப்பவள் என்று சொல்லுகிறார். அதனாலதான் ஆண்டவர் அந்த விதைக்கிறவன் பற்றிய ஓமையில சொல்றாரு. அங்க மத்தேயு 13 எடுத்து படிச்சு பாருங்க. மார்க் 4, லூக்கா 8, அங்க எல்லாம் எப்படி இந்த தேவ வார்த்தையில் உள்ள விசுவாசம் இருதயத்துக்குள் சொல்லும் பொழுது 100 மடங்கு பலன் கொடுக்கிறது என்பதை சொல்லுவதை பார்க்கிறோம். அப்ப பாருங்க, அந்த விதை போல தேவ வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தையிலே விசுவாசத்தை உண்டு பண்ணும் சக்தியும் இருக்கிறது. அந்த வார்த்தை சொல்லுகிற கனியை உண்டு பண்ணும் சக்தியும் அந்த வார்த்தையில் தானே இருக்கிறது. அந்த வார்த்தை எவ்வாறு விதையை மண்ணுக்குள்ளே சென்று அது முதல் கிளம்பி வெளியே வந்து கனி தருகிறதோ, அதுபோல இது இருதயத்துக்குள் சென்று நிலைத்திருந்தால், இருதயத்தில் வார்த்தையை காத்து கொண்டால், அதனால்தான் ஆண்டவர் கூட சொல்றாரு லூக்கா 11:28 யாரு பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார்? வார்த்தையை இருதயத்தில் காத்து கொள்ளுகிறவர்களை பாக்கியவான்கள் என்று செய்ய, அவங்க அந்த வார்த்தையின்படி கனியுள்ள வாழ்க்கை வாழ்வார்கள் என்று சொல்லுகிறார். அதுதான் இங்க பாருங்க, நம்புகிறதற்கு ஏதுவில்லாது இருந்தும் நம்பிக்கையோட விசுவாசிப்பதற்கு காரணம் அந்த பொருள். அப்படிதானே? விசுவாசமானது, now faith is substance of things hoped for. அவன் எதிர்பார்த்த காரியம் வந்துவிட்டது, எதிர்பார்த்த காரியம் கிடைத்து விட்டது என்ற ஒரு நிச்சயம், ஒரு உறுதி. எதனால வருது? தி சப்ஸ்டன்ஸ் கால்ட் ஃபெய்த். வேர் இஸ் தி சப்ஸ்டன்ஸ் கால்ட் ஃபெய்த்? வார்த்தையில இருக்கு. நான் பேசுகிற வார்த்தை என்னுடைய இருதய விசுவாசத்தை காண்பிக்கிறது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நீங்க பேசுகிற வார்த்தையை ஒரு நாள் ரெக்கார்ட் பண்ணி கேட்டு பாருங்க. ஆடியோ பண்ண முடியுமே நம்ம மொபைல். இப்போ கேட்டு பாருங்க. ஒரு நாள் காலைல இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன திருப்பி அதெல்லாம்
எவ்வளவு வார்த்தையை நீங்க விசுவாசத்துல பேசுறீங்க, எவ்வளவு அப்போ உங்க இருதயத்துல என்ன நீங்க விசுவாசிக்கிறீங்க என்பது தெளிவாய் தெரியும். ஏன்? இருதயத்துல விசுவாசிக்கிறதான் வாயில வரும். உன் வார்த்தை தான் உன் விசுவாசம். அதேதான் தேவனுடைய வார்த்தை தான் தேவனுடைய விசுவாசம். அப்போ அந்த தேவனுடைய வார்த்தையை நான் கேட்கும் பொழுது தேவ விசுவாசம் வரும். அந்த தேவ வார்த்தை இருதயத்திலிருந்து வாய் மூலமா வரும்போது அந்த விசுவாசம் செயல்படும். இங்க என்ன சொல்றாரு? அவன் எண்ணாதிருந்தான், அதை நோக்கி பார்க்காதிருந்தான். he was not considering, அப்படிதானே? he was not reckoning, அதை எண்ணவில்லை. he was not considering. அதை சொல்லிட்டு அர்த்த வசனம் பாருங்க. அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படவில்லை. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ், நான் நாத்திகர்கள் சொல்றேன்னா காரணம் என்னங்க? தேவ வார்த்தையை அவர்கள் விசுவாசிப்பதில்லை. அவங்களுடைய வார்த்தை, அவங்க பேசுறது. இப்ப சிஸ்டர் உங்களை ஒருத்தர் கூப்பிட்டு கேக்குறாங்க, சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? ரொம்ப அந்த காய்ச்சல் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? தேவ வார்த்தை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. அவங்க பேர் என்ன? விசுவாசி. எனக்கு இன்னும் கால்வலி இருக்கு பிரதர். அவங்க என்ன சொல்றாங்க? தேவ வார்த்தையை விசுவாசிக்கவில்லை. தேவ வார்த்தைக்கு ஆனா இங்க ஆபிரகாம பாருங்க. பிரதர், கால்வலியை வச்சுக்கிட்டு நான் எப்படி நான் நல்லா இருக்கேன், சுகமாயிட்டேன் சொல்ல முடியும்? ஆண்டவர் சொல்றனால சொல்றோம். நம்புகிறதுக்கு ஏதுவே இல்லை. அப்படிதானே? நான் அதை என்ற வரைக்கும் அதை பேசும். நான் என்னில ஆண்டவர் என்ன சொன்னாரு அதை தானே பார்க்கிறேன், அதுதானே கவனம் செலுத்துகிறேன். அதுக்கு தானே என் காதை கொடுத்துட்டேன் முழுமையா. அதை தானே நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன், கவனம் செலுத்தி கொண்டே இருக்கிறேன். அததான் இங்க சொல்ல வர. அவன் எண்ணாதிருந்தான், அதை அவன் நினைக்கவே இல்லை. அவன் நினைவு எண்ணம் எல்லாம் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. ஏன்? அவர் சொன்னவர் உண்மை உள்ளவர். அவர் சொன்னவர் உண்மை உள்ளவர். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் தம்முடைய வார்த்தையை முக்கியப்படுத்தி மகிமைப்படுத்தி இருக்கிறவர். அப்ப நீங்களும் நானும் எவ்வளவு முக்கியப்படுத்தணும், ஒரு வார்த்தையை மகிமைப்படுத்தணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில பாருங்க, அவர் தேவனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு கனத்தையும் முக்கியத்துவத்தையும் கொடுத்தார். அவர் எங்க எதை சொன்னாலும், அது பிசாசு சொன்னாலும் எழுதி இருக்கிறதே தான் சொல்றாரு. பரிசேயர், சதுசேயர், ஆல் ரிலிஜியஸ் லீடர்ஸ், ஐயோ ஓய்வு நாளை மீறிட்டாங்க, எல்லாம் தேவனுடைய வசனத்தை எடுக்கிறாரு. ஓய்வு நாளை மீறிட்டானதும் தாவீது என்ன பண்ணா தெரியுமான்னு பழைய ஏற்பாடுல தான் எடுத்து சொல்லுகிறார். எல்லாமே பழைய ஏற்பாடுல என்ன போட்டிருக்கு? ஓய்வு நாள குணமன ஒரு மாடு பள்ளத்துல விழுந்தா எடுக்க மாட்டீங்களா? தண்ணீர் பாய்ச்சி எடுத்துட்டு போக மாட்டீங்களா? எடுத்து பழைய ஏற்பாட்டுல இருந்தா எல்லாம் சொல்றாரு. உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்றவங்க வர்றாங்க. சதுசேயரு மறுபிறப்புல யாரு யாருக்கு புருஷ மனையா இருப்பான்னு கேட்கும் போது அவர் வேத வசனத்தில் இருந்தான் சொல்றாரு. மரித்தோரின் தேவனாம இல்லாமல் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். ஆபிரகாம், யாக்கோபு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் என்று அவர் சொல்ல. அப்ப பாருங்க, எல்லாமே வேத வசனம் சொல்றாரு. எங்க ஊர்ல நீ ஏன் ஒன்னும் அற்புதம் செய்யல நாசரத்து ஊரார் கேக்குறாங்க. உடனே எடுக்கிறாரு. அங்க நாகமான் எலிசா யாருக்கு பண்ணா? நாகமான் ஒருத்தன் தானே. இந்த விதவை ஒருத்தி தானே செத்த அளவு. எல்லாமே வேதத்தில் இருந்து எடுத்துதான். அவர் இருதயம் வேத வசனத்தினால் நிறைந்திருந்தபடியால் அந்த விசுவாசத்தில் வாழ்ந்தார். அவர் இல்லாதவளை இருக்கிறவர் அழைக்கிறார் என்றால் தேவகுமாரனாய் வந்தபடியினால் அல்ல. அவர் அங்கு பார்க்கிறாரு. எலிசா தீர்க்கதரிசி, எலியா தீர்க்கதரிசி எல்லாம் உயிரோடு எழுப்புற காரியங்களை பார்க்கிறாரு. அவங்க எப்படி இல்லாதவளை இருக்கிறவ அழைக்கிறது பார்க்கிறாரு. அதனாலதான் அத்திமரத்தை பார்த்து அவர் பேசிட்டு மார்க் 11:23-24 சொல்றாருன்னா அவர் இருதயத்துல இவைகள் எல்லாம் படமாக இருந்தது. தேவனுடைய விசுவாசம், தேவன் எவ்வாறு சிருஷ்டித்தார். ஆதியாகமத்தை படிச்சாரு அவர். பாருங்க, சுவிசேஷத்துல ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் எல்லாவற்றையும் எங்கேயாவது ஒரு கான்டெக்ட்ல சொல்லுவாரு. அது யோனாவா இருக்கலாம், தானியேலா இருக்கலாம், சாலமோனா இருக்கலாம், எல்லாத்தையும் சொல்லிடுவார். ஏன்? வேத வசனத்தில் அவ்வாறு அதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தார். அதை நீங்க அழகா இதுல பார்க்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா
யோவான் 10ஆம் அதிகாரம், நான் திருப்பி இங்க வரேன், நானு டைம் நமக்கு இருக்கு. யோவான் 10ஆம் அதிகாரத்துல அவர் தேவனுடைய வார்த்தை எவ்வாறு கணித்தார் என்று நாம் அங்க பார்க்கிறோம். வேதத்தை அங்க அவர் நானும் தேவனும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொன்னனால கல்லை எடுத்துட்டாங்க அடிக்கிறதுக்கு. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம்னு சொன்னதும் அப்போ அவர் கேட்கிறாரு எதுக்குன்னு. அப்போ அவங்க சொல்றாங்க, நீ தேவதூஷணன் சொல்லிட்ட, அதனால எங்க பிரமாணத்தின்படி, வேதத்தின்படி, பிரமாணம்னா அவங்களுக்கு வேதம் பழைய ஏற்பாடின்படி உன்னை கல்லெறிஞ்சு தாண்டா கொல்லணும்ன்றாங்க. அதுக்கு ஏசி 34 பாருங்க என்ன சொன்னார் பாருங்க, நான் தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதி இருக்கவில்லையா? அப்போ என்ன சொல்றாரு, வேதத்தில் எழுதப்பட்டதெல்லாம் தேவன் பேசுவது. அவருடைய இருதய விசுவாசம் என்ன வேதத்தை குறித்து, பழைய ஏற்பாட்டை குறித்து அந்த காலத்துல, அது தேவன் தன்னோடு பேசுவது. அதான் சொல்றாரு பாருங்க, நான் சொன்னேன் என்பதாய், தேவன் சொன்னேன் என்பதாய் எழுதியிருக்கவில்லையா? அது தேவன் சொன்னது, நான் சொல்லல. அந்த சங்கீதக்காரன் 82ஆம் சங்கீதத்தை எழுதினவன் சொல்லல. தேவ மனிதர்கள் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள். அததான் நம்ம பார்க்கிறோம். இந்த வேத வசனம் எல்லாம் தேவ மனிதர்கள். நீங்க 2 தீமோத்தேயுக்கு வாங்க, 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. அங்க என்ன சொல்றாரு, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாய் எல்லா நற்கிரிகளும் செயலனாய் இருக்கும்படியாக அவைகள் பிரயோஜனம் உள்ளதா. பாருங்க, தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. இட் இஸ் காட் பிரீத். ஆங்கிலத்தில் காட் அவருடைய சுவாசம் என்று சொல்லப்பட்டுள்ளது. அங்கே பேதுரு என்ன சொல்றார் பாருங்க, 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். 20ஆம் வசனத்துல, வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும், ஏன்னா 19 சொல்றாரு, ஆடிபிள் வாய்ஸ் கேட்டேன், அந்த ஆடிபிள் வாய்ஸை விட மேலானது உறுதியான எழுதப்பட்ட தீர்க்க தரிசன வசனம்ன்றாரு. 4ஆம் வசனத்திலே அவர் என்ன சொல்லிடுறாரு, அது என்னவா, மகா மேன்மையும் அருமையுமான வாக்குகள் சொல்றாரு. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் என்றாரு. அதை சொல்லிட்டுதான் சொல்றாரு, வேதத்தில் எழுதப்பட்ட எந்த ஒரு காரியமும் சுய தோற்றமான பொருளை உடையது அல்ல. அதை நீங்கள் முந்தி அறிய வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையும் யாரா, மனுஷருடைய சித்தத்தினால் உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள். ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே அது தேவன் சொன்னது. வேதத்தில் ஒரு காரியம் இருக்குமானால், நகரவாசிகள் வியாதிப்படுவதில்லை இருக்குமானால், அது தேவன் சொன்னது. அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் இருப்பதில்லைன்னு சொன்னா தேவன் சொல்லுவது. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், ஏற்றிற்கு வரப்பண்ணின வியாதியை உனக்கு வரப்பண்ணேன் என்று சொன்னால் அது தேவன் சொன்னது, அது மனிதன் சொன்னதல்ல. அதுதான் அவர் சொல்றாரு, நான் சொன்னேன் என்று, தேவன் சொன்னேன் என்று உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்போ வேதம் என்பது தேவன் மனிதனோடு பேசுகிறது, தேவன் சொல்லுகிற காரியம் என்று சொல்லுகிறார். அப்போ வேத வசனம் தேவனுடைய பேசுகிற வார்த்தை. வேத வசனம் தேவன் பேசுகிற வார்த்தை. தேவன் பேசுகிற வார்த்தையில என்ன இருக்கு? விசுவாசம் இருக்கு. நீங்க தேவர்கள் என்ற அந்த வார்த்தையில அது தேவனுடைய விசுவாசத்தை காண்பிக்கிறது. அதை நான் ரிசீவ் பண்ணும்போது நான் தேவர்கள் என்ற விசுவாசம் எனக்கு வருகிறது. அந்த விசுவாசத்துல நான் வாழும் பொழுது தேவர்களாக வாழ்கிறேன். எந்த வசனம் என்ன சொல்லுகிறதோ அந்த வசனத்தில் உள்ள விசுவாசம் தேவனுடைய விசுவாசம். அது தேவன் சொன்னபடினாலே தேவனுடைய விசுவாசம். சொல்லிட்டு என்ன சொல்றார் பாருங்க, தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லல, தேவன் சொல்லி இருக்க வேத வாக்கியம் தேவன் சொல்லுவது.
வேதத்தின் வார்த்தைகள் தேவன் பேசுவது. அப்படி தெளிவா சொல்லும்போது எனக்கு ஆடிபிள் சத்தம் கேட்கணும் பிரதர், அதுக்கு தான் காத்துட்டு இருக்கோம். ஒருவேளை ஆண்டவர் நீ சுகமாகிட்டேன்னு சொல்லிட்டாருன்னா நான் விசுவாசிக்க பார்க்காமல, இதுதாங்க அத்தாரிட்டி. இது சுயல்ல, தேவன் பேசுகிறது. தேவ மனிதர்கள் தேவ ஆவியால் அவருடைய கருவியாக இருந்து எழுதினார்கள். அததான் வேதம். அந்த விசுவாசம் நமக்கு, இட் இஸ் காட்ஸ் வேர்ட் இஸ் இன்ஸ்பயர்ட் பை காட். அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். நான் வேத வசனத்தை குறித்து அடிக்கடி சொல்றது, இட் இஸ் இன்ஸ்பயர்ட் பை காட், இட்ஸ் இன்ஃபாலியபிள், இட்ஸ் இம்யூட்டபிள், அப்படிதானே? இட் இஸ் இன்விசிபிள், இட் இஸ் இன்டெஸ்ட்ரக்டபிள், அப்படிதானே? இட் இஸ் இன்வின்சிபிள். எவ்வளையோ சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த வார்த்தையை குறித்து. அப்போ அந்த விசுவாசம் நமக்கு இருந்தா, ஆபிரகாம் வார்த்தையின் மேல உள்ள விசுவாசம் தான். வார்த்தையை குறித்து நம்முடைய எண்ணம் என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் எண்ணம் என்ன சொல்லுகிறாரு? அது தவறவே தவறாது. வேதத்தின் எழுத்துக்கள் எல்லாம் தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை. தேவன் பேசுகிற வார்த்தை தவறாது. அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை, ஏசாயா 55 அங்க 10-11 வசனங்களை வாசம் என்ன சொல்றாரு? அது வெறுமையாய் திரும்புவதில்லை, அவர் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும், அவர் விரும்பின காரியத்தை நிறைவேற்றும் என்று சொல்லுகிறார். மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அந்த வார்த்தையின்படியே வாழ்வான் என்று சொல்லுகிறார். தேவ வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் தேவ வார்த்தை. அந்த வார்த்தையை நாம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வார்த்தையின் விசுவாசத்தை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அந்த வார்த்தையின் விசுவாசம் நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோடு நம்மை விசுவாசிக்க வைக்கும். சூழ்நிலைகளை காண்கிற காரியங்களை பாராதபடி காணாதவைகளை காண்கிற கண்கள், காணாதவைகளை seeing the invisible, காணாத தேவ வார்த்தை சொல்லுகிறதை காண வைக்கும். அததான் அங்க சொல்றாரு. அங்க வாங்க, திரும்ப ரோமருக்கு வாங்க. ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாரு பாருங்க. அவன் வாக்கு தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படவில்லை. அவிசுவாசம் எப்போ வரும்? சூழ்நிலையை பார்த்தா விசுவாசம் வரும். ஆனா அவன் சூழ்நிலையை எண்ணல, நம்புகிறதற்கு ஏதுவே இல்லை. ஆனா இருதயத்தில் உறுதி கொடுக்க தேவ வார்த்தை இருதயத்தில் இருந்தது. ஆகவே அவன் என்ன பண்ணானா, தேவன் வாக்கு பண்ணினதை குறித்து ஒரு நேரம் இது நடக்கும், அடுத்த அந்த சந்தேகமே அவனுக்கு இல்லை. அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படவில்லை. அவிசுவாசமாய் சந்தேகப்படவில்லை. காரணம், அந்த இருதயத்துக்குள்ளே வந்தது தேவ விசுவாசம். அடுத்தது என்ன சொல்றாருப்பாங்க, அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். முழு நிச்சயம். அதனாலதான் அவிசுவாசம் அங்க வரவே இல்லை. 100% ஷுவர். கண்ணால பார்க்கல, சூழ்நிலையில மாற்றம் எதுவுமே இல்லை, அப்படியே தான் இருக்கு, எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனா ஒன்று நன்றாக இருதயத்துக்குள்ள தெரியுது, ஆண்டவர் சொன்னது நிறைவேறி விட்டது. எப்படி வந்தது? அந்த வார்த்தை இருதயத்துக்குள் வந்தபடியினால், அந்த வார்த்தையின் விசுவாசம் அது என் இருதயத்தில் நிலைத்திருக்கிறபடியால் மற்ற எண்ணங்களை விட இந்த வார்த்தை சொல்லுகிற காரியம் மேலோங்கி இருக்கிறது. அததான் அவர் அங்க சொல்றாரு. அதனால அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான, தேவனுக்கு மகிமை நன்றி சொல்ல ஆரம்பித்தான். விசுவாசம் எப்பவுமே நன்றி சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் விசுவாசம் நான் பார்த்துட்டேன். நான் சுகம் பெறும் பொழுது முத பயிற்சியில உடனே என் வாயில வந்தது ஒரு சந்தோஷத்தினால குதூகலத்தோடு நன்றி சொல்றது தான். எவ்ரி டைம் அதே தான். அதே மாதிரிதான் ஒரு தடவை என்னுடைய ஜாயிண்ட் பெயின், என்னால சுகமே பெற முடியல, என்னென்னமோ பார்த்துட்டேன். அன்னைக்கு உட்காந்து T.L. Osborn ஹீலிங் த சிக் படிச்சிட்டு இருக்கேன். ஒரு 7வது 8வது சாப்டர் வரும்போது அங்க தேவன் உனக்கு காத்து கொண்டிருக்கிறான். என்னடா இது, இன்னைக்கு இது சுகத்தை பெறாம நான் தூங்க போறதுல நான் காத்துக்கிட்டு இருக்கேன்,
தேவன் நான் சுகத்தை எப்பண்டா பெறுவேன் காத்து கொண்டு அப்ப படிக்கிறேன். அப்பதான் எனக்கு ஆண்டவரே நான் காத்து கொண்டு இருக்கிறத விட நீங்க தான் காத்து, ஏன்னா நீங்க கொடுத்துட்டீங்க. கொடுத்துட்டு இந்த பையன் எப்பண்டா எடுத்து அதை அனுபவிக்க போறான். இதுக்கு தானே நான் சிலுவுக்கு போய் இவ்வளவு பாடுபட்டேன் இவனுக்காக. இவன் அனுபவிக்காம உன்னை வியாதியோடு இருக்கானேன்னு அவர் ரொம்ப துக்கத்தோட காத்து கொண்டு இருக்கார். அன்னைக்கு நான் ஆண்டவரே நீங்க கொடுத்துட்டீங்கன்னு சொல்றதை நான் முழு நிச்சயமா நம்புறேன். சந்தேகம் இல்லாம நம்புகிறேன். ஐம்புலன் அறிவு இல்லாம நம்புகிறேன்னு சொல்லி நன்றி சொல்ல ஆரம்பித்தேன். நன்றி சொல்லிக்கொண்டே கொஞ்ச நேரம் டங்ஸ்ல பேசிக்கொண்டே இருந்தேன். அப்புறம் படுத்து காலை எழுதி பார்த்தா ஒண்ணுமே இல்லை. ஏங்க சோத்திரம் ஆட்டோமேட்டிக்கா வரும். இந்த விசுவாசம் என்ற சப்ஸ்டன்ஸ் வந்துட்டா யாருமே சொல்ல வேணாம். நீ போய் சாட்சி சொல்லு, நன்றி சொல்லுன்னு யாருமே சொல்ல வேணாம். ஏன் அந்த உறுதி, அந்த நிச்சயம் இருக்குது. அதத்தாங்க ஆபிரகாமின் விசுவாசம் என்று சொல்ல. ஆகையால் அது அவனுக்காக எழுதப்படவில்லை. He was fully convinced. He is fully persuaded. கொஞ்சம் எல்லளவு கூட அதான் சொன்னல. I know, I know, I know. அந்த இடத்துக்கு நம்ம வருவோம். அந்த நோயிங், எபிக்னாசிஸ், ஆவியிலே அறிகிற அறிவு. அப்படிதானே? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த இடத்து அதுதான் தேவரக விசுவாசம். இந்த விசுவாசம் தேவன் சொல்லுகிறதை கேட்கிறபடினால் என்ன சொல்லுகிறாரோ அதை விசுவாசிக்கிற ஒரு திறமை நம்முடைய இருதயத்தை, அதுதான் பொருள் என்று சொல்லுகிறார். அது வந்துருச்சுன்னா அந்த வார்த்தையில் உள்ள வல்லமைய அந்த விசுவாசம். அப்போ பாருங்க, அந்த வார்த்தையிலே தானே எனக்கு விசுவாசத்தை உற்பத்தி பண்ணும் வல்லமையும் இருக்கிறது, சக்தியும் இருக்கிறது. அந்த சக்தியை உபயோகப்படுத்தி அந்த வார்த்தையில் உள்ள வல்லமை என்ன சொல்லுகிறதோ அதை காண்கிற மண்டலத்திலே கொண்டு வருகிற காரியமும் அந்த விசுவாசத்தினால் நடைபெறுகிறது. ஆண்டவர் எவ்வளவு சுலபமா, அதனாலதான் சொல்றாரு, இந்த வார்த்தை உன் வாயிலும் இருதயத்தில். ரோமர் 10க்கு வாங்க, அங்க 8ஆம் வசனத்துக்கு அப்புறம் 9ல அதைதான் சொல்றாரு. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்ப பாருங்க, சுகம் உண்டாக வேண்டுமானால் இருதயத்துல விசுவாசிக்கணும். இருதயத்துல விசுவாசிக்கணும்னா வாயில வார்த்தையை வையின்றாரு. வாயில வார்த்தையை வச்சினா அதை தான் நீ கேட்டுக்கொண்டே இருப்ப. அதை கேட்கறது தான் உன் இருதயத்துக்குள்ள போவோம். through your ear gate it enters your heart என்றார் spirit. அது ஆவிக்குள்ள போகிறனால ஆவியோடு கலந்து ஆவியின் விசுவாசமாய் மாறுகிறது. தேவ வார்த்தை உன் விசுவாசமாக, உன் ஆவியின் விசுவாசம். அப்போ இருதயத்துல ஒரு நிச்சயம், ஒரு உறுதி. அததான் விசுவாசமானது. காணப்படாதவைகளின் நிச்சயம், நம்பப்படுகிறவர்களின் உறுதி. அததான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். ஆனா கிறிஸ்தவங்க இன்னைக்கு என்ன பண்றாங்க? பிராக்டிகலா ஏன் பாரம்பரியம் நமக்கு அவ்வாறு போதனை கொடுத்து கெடுத்து விட்டது. நம்ம ரட்சிப்புல காணாம விசுவாசிப்போம். ஆனா சுகமோ, வெற்றியோ, குடும்ப பிரச்சனை தீர்வதோ, மற்ற எல்லா பிரச்சனைகள் செல்வதோ நான் பார்த்தாதான் விசுவாசிப்பேன்றாங்க. தேவ வார்த்தையை சார்ந்து மரியாதை போல, மரியாதை அப்படி சொன்னாங்களா? எனக்கு கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் கப்பம் தெரிச்ச பிறகு இதெல்லாம் நான் இல்ல, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. அதுதாங்க விசுவாசம். பேதுருட்ட ஆண்டவர் சொல்றாரு, அவன் ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்ட ஆண்டவரே ஒன்னும் கிடைக்கல என்றார். ஆழத்துல கொண்டு போடுங்கன்றார். ஐயா, நான் ப்ரொஃபஷனல் ஃபிஷர்மேன், எனக்கு தெரியும். எங்கங்க அங்கெல்லாம் ட்ரை பண்ணி டோட்டல் ஃபெயிலியர், ஒன்னும் கிடைக்காம தான் அங்க வந்திருக்கோம். ஆனா நீங்க சொல்லிட்டீங்க, நீங்க சொல்லிட்டீங்க, உங்க வார்த்தையின்படி போடுகிறேன்னு போட்டான். அதுதாங்க விசுவாசம். எங்க போட் சிங்கிங், நெட் பிரேக்கிங், அப்படித்தானே? வலை கிளியத்தக்கதாக, படகு மூழ்கத்தக்கதாக, மீன்களை ஏராளமா. ஏன்? அந்த வார்த்தையில் அந்த வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தையை விசுவாசித்து உன் வார்த்தையின்படி போடுகிறேன்னா அதுதான் விசுவாசம். உன் வார்த்தையின்படி நான் மற்ற காரியம் எனக்கு தெரியும். ஐம்புலன் அறிவுனால, என்னுடைய ஃபிஷர்மேனுடைய ப்ரொஃபஷனால எனக்கு வந்த அறிவு ஒண்ணுமே கிடைக்காது. நீ அவ்வளவுதான். இந்த இடத்துல எல்லா பக்கமும் நான் ட்ரை பண்ணிட்டேன்.
ஆனா அந்த வார்த்தையிலே அவனுக்கு விசுவாசம் வந்தபடினால உன் வார்த்தையின்படி போடுகிறேன்றான். மரியாள் அம்மாவும் அப்படிதான். அவர் சொல்றாரு, எப்படி ஆகும் கேட்கும் பொழுது தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு அதை செய்கிற வல்லமை உண்டு என்று அங்கு 1:37 சொல்ல போறோம். நோ வேர்ட் ஃப்ரம் காட் இஸ் வேர்ட் ஆஃப் பவர். அதான் ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு நம்ம தமிழ்ல போட்டிருக்கு. ஆனா ஒரிஜினல் பாத்தீங்கன்னா தேவ வாயிலிருந்து வருகிற வார்த்தை அதை செய்கிற வல்லமை அதுதானே இருக்கிறது. ஒரு வார்த்தை கூட அதை செய்யாமல் இருக்கக்கூடிய பலனற்றதா இல்லை என்று சொல்லுகிறார். எல்லாமே திறமையற்றதல்ல, அதை சொல்லுகிறதை செய்கிற திறமை உள்ளது. அதனாலதான் எரேமியா 1:12 என்ன சொல்றாரு, நீ சரியாக பார்த்தாய், என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்ற வார்த்தைக்கு பின்பாக நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தேவனையும் தேவ வார்த்தையும் பிரிக்க முடியாது. தேவன் உண்மை உள்ளவர், தேவ வார்த்தை உண்மை உள்ளது. அந்த வார்த்தை அவர் அங்க சொல்றாரு 89ஆம் சங்கீதத்துல, அவர் கிருபையிலே என்னவா விலகாதவர். 89ஆம் சங்கீதத்தை எடுங்க, அந்த 32ஆம் வசனத்தை வாசிங்க. என்ன சொல்றார் பாருங்க. நமக்கு அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். அதுக்குதான் அதை நான் திரும்ப திரும்ப இவ்வேளை எல்லாம் உங்களுக்கு தேவ வார்த்தையை குறித்து நமக்கு அந்த உறுதி நிச்சயம் இருக்க வேண்டும். அப்பதான் அந்த விசுவாசம் இருதயத்துல வரும். என் கிருபையை உன்னை விட்டு விளக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். தேவ கிருபை இஸ் an unfailing என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, என் உண்மையில் நான் பிசகாதவன், in my faithfulness நான் பிசகாதவன் என்று சொல்லுகிறார். in my faithfulness அவர் உண்மையில் அவர் பிசகாதவர். சொல்லி சொல்லியபடியே செய்கிற சொல் தவறாத பூரணர். அவர் ஒரு காரியத்தை சொன்னால் அதை அப்படியே செய்வார். அதனாலதான் சொல்றாரு பிசகாதவர், அவர் உண்மையுள்ளவர், மிகுந்த உண்மையுள்ளவர். 146ஆம் சங்கீதத்துக்கு வாங்க, அங்கேயும் இதைதான் சொல்லுவாரு. 146ல பாத்தீங்கன்னா அங்க இதை சொல்லுவதை பார்க்கலாம். 6ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர், என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். 119ஆம் சங்கீதம் 160 சொல்றாரு, அவருடைய வார்த்தை சமூலமும் சத்தியம். 138ஆம் வசனத்துல என்ன சொல்ற, 119 138ல அவர் மிகுந்த உண்மை உள்ளவர். அதே 93ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலும் அதுதான் சொல்றாரு, அவர் தம்முடைய வார்த்தையில் சத்தியம் உள்ளவர், மிகுந்த உண்மை உள்ளவர். ஏன் இது சொல்ல வர, நமக்கு அந்த விசுவாசம் வர வேண்டும். அவருடைய வார்த்தையில் அவர் மிகுந்த உண்மை உள்ளவர். அவருடைய வார்த்தை சத்தியமும் சமூலமும். அவருடைய வார்த்தை வானத்திலே அவர் நிலைத்திருக்க பண்ணிவிட்டார். எஸ்டாப்ளிஷ் வேர்ட் இன் தி ஹெவன் ஃபாரெவர். இப்பொழுது நம்முடைய வேலை அந்த வார்த்தை இருதயத்திலே நிலைத்திருக்க வேண்டும். அவர் வார்த்தையை அனுப்பிவிட்டார். நமக்கு என்னென்ன தேவையோ அவைகள் எல்லாம் தன் வார்த்தையிலே அனுப்பிவிட்டார். அததான் இங்க சொல்றாரு பாருங்க, அந்த வார்த்தை மேலே ஆபிரகாமுக்கு இருந்த விசுவாசம், அந்த விசுவாசத்தின் மூலமாக தான் அவன் ஜாதிகளின் தகப்பன், விசுவாச மார்க்கத்தாருக்கு உங்களுக்கும் எனக்கும் தகப்பனானான். அந்த மார்க்கத்தின்படி நாம் நடக்கும் போதுதான் பாக்கியம் என்று. ஆனா சபையில பாருங்க, இன்னைக்கு எந்த விசுவாசம் இருக்கிறது? தோமாவின் விசுவாசம். நான் யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணல, யாரையும் நான் குறை சொல்லல. நம்முடைய வாயின் வார்த்தையினாலே நீ தீர்க்கப்படுவாய். ஆண்டவர் அப்படித்தானே சொல்றாரு. 12ஆம் அதிகாரம் மத்தேயில 34ல இருந்து 37 வரைக்கும் வாசிங்க. 37ல சொல்லுகிறாரு, மனிதர் பேசும் வீணான வார்த்தைகள். எது வீணான வார்த்தை, எது பிரயோஜனமான வார்த்தை? தேவ வார்த்தை ஒன்றுதான் பிரயோஜனம். என்னுடைய வார்த்தைகள் வீணும் வியர்த்தமானதல்ல. அங்க 32ஆம் அதிகாரம் உபாகமத்துல 46 47 வசனங்களை வாசித்து பாருங்க. என்னுடைய வார்த்தைகள் வீணும் வியர்த்தமானவை அல்ல. அங்க ஏசாயா தீர்க்கதரிசியில சொல்லும் பொழுது அங்க 45ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, நான் வீணாலாம் பேச மாட்டேன், நான் மறைவிடத்துல எல்லாம் பேச மாட்டேன், நான் உங்களுக்கு பிரயோஜனமானவளை தான் பேசுவேன்றார். வாட் ஐ சே ஐ மீன் இட். சும்மா அப்படி நான் விளையாட்டு சொன்ன முடியாது, அப்படி பேசல. ஏதோ சொன்ன, நான் பேசணும்னு பேசினேன், அவ்வளவுதான். அதுல ஒண்ணு நீங்க பெரிய கருத்துல எடுக்க. அப்படி பேசுகிறவர் அல்ல.
அவர் பேசுகிறார் என்றால் அதில் பிரயோஜனம் இருக்கும். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, மனிதர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே தேவ வார்த்தைக்கு எதிரான எல்லா வார்த்தையும் வீணான வார்த்தை. அந்த வீணான வார்த்தை தான் அங்க யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல ரொம்ப தெளிவா சொல்லுகிறார். நம்ம ஆயில் சக்கரத்தையே அது கரைப்படுத்தும் என்று சொல்லுகிறார். வீணான வார்த்தை, தேவ வார்த்தைக்கு எதிரான வார்த்தைகளை பேசும் பொழுது அது ஆயில் சக்கரத்தையே, நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தையே, நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிப்பதே வாயிலிய. அதுதான் நம்ம இருதயத்தின் விசுவாசம். எதை பேசுறீங்களோ அதை தான் கேட்பீங்க. அதுதான் உங்க இருதயத்தின் விசுவாசம். அதன்படிதான் உங்களுக்கு நடக்கும்ட்டாரு. அது தேவர் ராஜ்யத்தின் பிரமாணம். அதனாலதான் சொல்றேன், டோன்ட் மேக் அ கேஷுவல் ரிமார்க்ஸ். பேசாதீங்க, சாதாரணமா பேசாதீங்க. ஒவ்வொரு வார்த்தையும் பேசுவதற்கு முன்பாக என் வாயில் வார்த்தையிலே மரணமும் ஜீவனும் இருக்கிறது. அதை விரும்புகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். சுகமும் என் வாயின் வார்த்தையில் இருக்கிறது, வியாதியும் என் வாயின் வார்த்தையில் இருக்கிறது, ஐஸ்வர்யமும் என் வாயின் வார்த்தையில் இருக்கிறது, தரித்திரமும் என் வாயில. விளையாட்டு கூட பேசாதீங்க. இந்த லைட்டர் வெயின் என்று சொல்லாதீங்க. ஏன்? தேவ வார்த்தை உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக என்று சொல்லுகிறார். யோசுவாவுக்கு மோசே போன பிறகு மோசேவாலேயே தேவ ஜனங்களை சுதந்திரிக்க வைக்க முடியல. 10 கட்டளை பெற்ற மோசே நான் எப்படியா பண்ண போறேன்னு யோசிக்கிறான். அப்ப ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன பாருங்க, இந்த வேத புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். நமக்கு இன்னைக்கு புதிய பிரமாணம், பழைய ஏற்பாடு இல்ல, 10 கட்டளை அல்ல. அது இரவும் பகலும் நீ தியானமாய் இருக்க வேண்டும். ஏன்? அப்பதான் அதன்படி நீ வாழ முடியும். அப்பதான் அந்த விசுவாசம் வரும். அந்த விசுவாசத்தின்படிதான் நீ வாழ முடியும். இது உன் வாயை விட்டு பிரியாது இருந்தா நிச்சயமா உன் இருதயத்துல தங்கி தெரிக்கும். ஏன்? அதை தானே கேட்டுக்கொண்டே இருப்பீங்க. இட் should not depart from your mouth. நீங்க என்ன பேசுறீங்க? தேவ வார்த்தை பேசுறீங்களா? ஆண்டவர் அது பிரியாது இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். மனிதர் பேசும் வீணான வார்த்தைகளை கொடுத்து கணக்கு கொடுக்க வேண்டும். உன் வாயின் வார்த்தையினாலே நீ நீதிமான் அல்லது குற்றவாளி என்று ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படுவாய். நாங்க முந்தின வசனத்துல 36 சொல்லிடுறாரு. நல்ல மனிதன் தன் நல்ல பொக்கிஷத்தில் இருந்து. யாருங்க நல்ல மனுஷன்? யாரு நல்ல மனுஷன்? நல்ல பொக்கிஷத்தை இருதயத்தில் வைத்திருப்பவன். எது நல்ல பொக்கிஷம்? தேவ வார்த்தை தான் நல்ல பொக்கிஷம். சங்கீதக்காரன் 119 சங்கீதம் 19 சங்கீதத்துல அதை பொக்கிஷமாக அவன் சொல்வதை பார்க்கிறோம். இட்ஸ் a treasure, it's a hidden treasure. நீதிமொழிகள் 2:4 அதுதான் சொல்றாரு. இட்ஸ் a hidden treasure. அந்த பொக்கிஷத்தை வைத்திருக்கிறவன் நல்ல மனிதன். இந்த வார்த்தைக்கு புறம்பான காரியங்களை பேசி அதை இருதயத்தில் வைத்திருப்பான். இந்த வார்த்தை சொல்லுகிறது, நீ குணமானீர்கள், நீங்கள் ஐஸ்வர்யவான்கள், நீங்கள் நீதிமான்கள். இதற்கு புறம்பான வார்த்தைகள் எல்லாம் பேசி கேட்டு இருதயத்தில் இருந்தா பொல்லாத மனுஷன் என்று சொல்லுகிறார். ஈவில் மேன். அவிசுவாசத்தை சொல்லும் பொழுது அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம், பொல்லாத வார்த்தை பேசினார்கள். என்னாகும் 14ஆம் அதிகாரத்துல அவங்க அவிசுவாச வார்த்தைய, இங்க எபிரேயர் 3ஆம் அதிகாரத்துல அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் என்று சொல்லுகிறார். ஈவில் ஹார்ட். எது அவிசுவாசம்? வேத வார்த்தைக்கு புறம்பானதெல்லாம் அவிசுவாசமானது. அதை பேசும்போது நம்முடைய இருதயமே பொல்லாத இருதயம். ஆகவே அவர் ஒருவர் கூட வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியலன்னு சொல்லி எபிரேயர் 3:19 முடியும் பொழுது அங்க சொல்வதை நாம் பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. நாம் பேசுகிற வார்த்தைகள் அது நம்முடைய விசுவாசத்தை காண்பிக்கிறது, விசுவாசத்தை நிர்ணயிக்கிறது. நாம் எதை பேசுகிறோமோ அதுவே நம்முடைய விசுவாசம். உங்கள் விசுவாசத்தின்படிதான் நீங்க வாழ்வீங்க. வியாதியோடு இருக்கிறேன், குறைவோடு இருக்கிறேன், பாவம் செய்கிறேன், பாவி, இவைகளெல்லாம் பேசி குப்பை தூசி, ஏதுமற்றவன், நாதியற்றவன், இவைகளை எல்லாம் பேசும் பொழுது அப்படிதான் வாழுவோம். நம்ம பாடலில கூட ஜாக்கிரதையா இருக்கணும். ஒவ்வொரு பாடலை பாடும் பொழுதும் நீங்க அது ஏன் பிசாசானவன் எல்லா வழியிலும் உள்ள பூந்துடுறான். ராகம் நல்லா இருக்கும், அப்படிதானே? பாரும் தகப்பனே யாரும் காணா உள்ள அலங்கோத்தை, பாவி நீச பாவி நான் ஐயா, ராகம் பியூட்டிஃபுல்லா இருக்கும். பாவியா? நீதிமான். உள்ளான அலங்கோலமா?
அவர் இருக்கிற வண்ணமாகவே உள்ளான மனிதனுக்கு அது அலங்கோலமா அழகா? அவருடைய அழகே எனக்குள்ள இருக்கு, அவருடைய நீதியே எனக்குள்ள இருக்கு, அவருடைய பரிசுத்தமே இது தேவன் சொல்லுகிற வார்த்தை, கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்று. ஆகவே அது பாடுகிற பாட்டா இருந்தாலும் சரி, அப்படிதானே? எல்லாமே இந்த வார்த்தைக்கு ஒத்ததா இருக்கணும். யாரு பாடினாலும், நீ எங்க வீட்டுல வந்து என் பாட்டு புத்தகம் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாமே நான் கரெக்ட் பண்ணி வச்சிருப்பேன். ஏன்? என் ஸ்பிரிட்ல அது ஒத்து, ஏன் அந்த வார்த்தைக்கு ஒத்து வரல, உடனே அதை மாத்தி வேத வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி போட்டுதான் நான் பாடுவேன். ஏன்? அதுதான் என் விசுவாசம். நான் சொன்னேன்ல, நீங்க என்ன பேசுறீங்களோ அதுதான் உங்க விசுவாசம். அந்த விசுவாசத்தின்படிதான் உங்களுக்கு நடக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் வாயின் வார்த்தையினாலே நீதிமான் அல்லது பாவி என்று தீர்க்கப்படுவாய், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவாய் என்று சொல்லுகிறார். அது என்ன சொல்றாரு? உன் விசுவாசத்தின்படிதான் உனக்கு ஆகும் என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு 37ஆம் வசனத்துல, வீணான வார்த்தைகளை கொடுத்து ஜாக்கிரதையாயிருன்றார். அங்க யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தையும் எடுத்து பாருங்க, வார்த்தை சொல்றார். ஏன் இதை நான் சொல்ல வருகிறேன்? விசுவாசம் நீங்கள் பேசுகிற வார்த்தையை சார்ந்தது. கிறிஸ்டியானிட்டி இஸ் a great confession என்று ஒரு போதகர் சொன்னார். அப்ப பாருங்க, மாபெரும் அறிக்கை. நீங்க என்ன அதுதான் கிறிஸ்தவம். வேற ஒண்ணுமே சொல்லல அவர். He made it so simple. நீங்க வாயில் அந்த வார்த்தையை வைத்தால் போதும். தேவன் சொல்லுகிற காரியங்கள் உங்களுக்கு எது வேண்டுமோ, எது இல்லையோ அது உண்டாக்க, அதை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார் என்று வேதத்தை கண்டுபிடித்து அதை உங்க வாயில வைங்கன்னு சொல்றார். இததான் நாங்களும் செய்தோம். நான் சொன்னேன், நேத்து கூட சொன்னேன்ல, என் மகனுக்கு irreparable heart damage-ன்ட்டாங்க. தூத்துக்குடி ஃபுல்லா வைத்தியம் பண்ணி எல்லாம் பண்ணி ஆண்டவர் எனக்கு சொன்ன பிறகு நாங்க செய்தது, அந்த வார்த்தையை எங்க இருதயத்துல வைக்க தேவன் அங்க சொல்லுகிற அந்த 4 ஸ்டெப்ஸ் சொல்றார். எப்படி விசுவாசத்தை, சுகமாக்கும் விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார். அல்லது எப்படி தேவன் நீதியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், எப்படி வெற்றி உள்ளவா. அப்போ என்ன வார்த்தையோ அந்த வார்த்தையை எடுத்து அங்க என்ன சொல்ற பாருங்க, என் மகனே என்று சொல்லுகிறார். என் வார்த்தைகளை கவனி. நீ மேல காரியம், ஆபிரகாம் அதை தானே பண்ணணும், அவன் வார்த்தைகளை தான் கவனித்தான். அங்க நீதிமொழியில் 4:20 முதல்ல அதை சொல்லிட்டு 2வது என்ன சொல்றாரு, உன் காதுகளை அதற்கு மாத்திரம் செவிசாய். எப்படி? நீ வாயை திறந்து அது வாயை விட்டு பிரியாது இருந்தாதான் அதை கேட்டுக்கொண்டே இருப்ப. 3வது சொல்றாரு, அது உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக. அப்படின்னா என்ன? உன் பார்வை எல்லாம் தேவ வார்த்தையின் பார்வையா இருக்க வேண்டும். தேவ வார்த்தை நீங்க குணமானேன்னு சொன்னாங்கன்னா உங்க பார்வை எப்படி? குணமானவர்களாக உங்களை பார்க்க வேண்டும். நீங்க வியாதி உள்ளவர்களா பார்க்க மாட்டீங்க. ஆமா பிரதர், நான் விசுவாசிக்கிறேன் வார்த்தையை விசுவாசிக்கிறேன் அப்படின்னா, ஆண்டவர் என்ன கேட்டாரு, நீ குணமாட்டேன்னா என்ன படுத்துறிய, உன்னை குணமானவனா பாக்குறல்ல, அப்ப குணமானவன் என்ன செய்வாங்க செய்ய. அப்போ அந்த குணமானவனாக நான் என்னுடைய எல்லா வேலையும் செய்ய ஆரம்பித்தேன். இதை நான் எண்ணவில்லை, இதை நான் பார்க்கவில்லை. எதை பார்க்கிறேன்? தேவன் சொன்னது என் இருதயத்தில் வந்தபடியால் அந்த உறுதி நிச்சயம், ஐ நோ ஐ நோ ஐ நோ ஐ எம் ஹீல். அந்த உறுதி நிச்சயம் எனக்கு வந்தபடியினால் அந்த உறுதியிலே நான் பேசுகிறேன், அந்த உறுதியிலே நான் செயல்படுகிறேன். அதுதான் கிறிஸ்தவ வெற்றி வாழ்க்கையின் சாராம்சம். விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் நிச்சயம், நம்பப்படுகிறவைகளின் உறுதி. இந்த நிச்சயம் உறுதி எங்கிருந்து வருகிறது? நாம் எதன் மேலே நாம் விசுவாசத்தை வைக்கிறோமோ அந்த தேவன் மேல அல்லது அந்த தேவ வார்த்தையிலிருந்து நமக்கு வருகிறது. அந்த தேவ வார்த்தையை குறித்த, தேவனை குறித்த உங்களுடைய எண்ணம் என்ன? அவர் பொய் சொல்லுகிறவரா? அவர் சொல்லியும் செய்யாதிருப்பவரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? அவர் வார்த்தையின்படி செய்ய அவருடைய கரத்தின் வல்லமை குன்றி போயிற்றா? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சங்கீதம் 33:9 சொல்லுவதை நாம் பார்க்கிறோம்.
அவர் சொல்லிட்டா அதுதாங்க நம்முடைய விசுவாசத்திற்கு ஆதாரம். What is the basis for our faith? God and God's word. The object on which we place our faith. நாம் எதன் மேல் நம்முடைய விசுவாசத்தை வைக்கிறோமோ அந்த attitude, அதுதான் நம்முடைய விசுவாசம். எதன் மீது வைக்கிறோம்? தேவன் மீதும் தேவ வார்த்தை மீதும். தேவ வார்த்தை மீது வைக்கிற விசுவாசத்தை தான் மாபெரும் விசுவாசம் என்று அங்கு மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலே அந்த 100க்கு அதிபதி விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். Great is your faith. ஏன் ஒரு வார்த்தை சொல்லும் போதும் என்று சொல்லுகிறார். அவன் விசுவாசம் எல்லாம் தேவ வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அப்படியே நிறைவேறும். அதேதான் நம்ம யோவான் 5ஆம் அதிகாரத்திலும் பார்க்கிறாங்க. 49-50 வரும்போது அந்த நோபல் மேன் தன்னுடைய மகனுக்காக வருகிறான். ஆண்டவர் நீ போகலாம், உன் மகன் பிழைத்து இருக்கிறான்றாரு. அந்த வார்த்தையை நம்பி போகிறான். அந்த வினாடியிலே அவன் மகன் குணமான செய்தியை கேட்கிறான். அப்ப பாருங்க, வார்த்தையை விசுவாசிப்பதுதான் விசுவாசம். ஏதோ நான் பார்த்த பிறகுதான் விசுவாசிப்பேன் என்று சொல்லுவது தோமாவின் மனுஷ விசுவாசம். மனுஷ காரியங்களை தான் செய்ய முடியும். தேவ வார்த்தை சொல்லுகிற காரியங்களை செய்ய தேவ விசுவாசம். அந்த தேவ விசுவாசத்துக்கு தேவ வார்த்தை ஒன்றுதான் நமக்கு தேவை. அதனால்தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? விசுவாசம் ஒண்ணுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவை. நத்திங் எல்ஸ். எல்லா இடத்திலையும் பாருங்க, இவைகள் எல்லாம் வேதத்தில் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது? அங்க 20ஆம் அதிகாரம் அங்க யோவான் அங்க சொல்லும் பொழுது என்ன சொல்றான்? நீங்கள் அதை விசுவாசிக்கும்படி எழுதப்பட்டு இருக்கிறது. வேத வசனங்கள் நாம் விசுவாசிப்பதற்காக எழுதப்பட்டு இருக்கிறது. அதை நாம் சும்மா அப்படி படிச்சுட்டு போறதில்லை, அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிறதுனா என்ன? காணப்படாவிட்டாலும் அது நிறைவேறிற்று, அப்படிதானே? நான் நம்பிக்கையோடு எதிர்பார்ப்பது அது நிச்சயம் உறுதி. இட்ஸ் ஆல்ரெடி ஐ ஹேவ் இட். அதுதான் மார்க் 11:23 என்ன சொல்றாரு பாருங்க. இந்த விசுவாசத்தை குறித்து மார்க் 11 எடுங்க. அங்க நான் ஏற்கனவே சொன்ன பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே நீங்க சபித்த அத்திமரம் பாருங்க பட்டு போயிற்று என்று சொல்லுகிறான். 21ஆம் வசனம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ள, அங்க என்ன ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன், தேவ விசுவாசம் உள்ளவளா இருங்கன்றாரு. அதை சொல்லிட்டு திருப்பி சொல்றாரு பாருங்க, தேவனுடைய விசுவாசம் என்றால் என்னன்னு இருக்கு. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில், தேவ விசுவாசம் இருதயத்தில் விசுவாசிப்பது. அந்த மலையை பார்த்து பேசும்போது எந்த அறிகுறியுமே இல்லை, ஆனா இருதயத்துல ஒரு படம் என்ன, நான் பேசும்போது அது பெயர்ந்து போயிடுச்சு. சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே, என்ன விசுவாசிக்கிறான்? தான் சொன்னபடியே நடக்கும் என்று விசுவாசிக்கிறான். அவன் என்ன சொல்லுகிறான்? மலையே தள்ளுண்டு போ. சொல்லும் பொழுது அந்த விசுவாசத்தோடு அப்படின்னு என்ன, ஏற்கனவே அது நடந்து முடிந்ததாக விசுவாசிக்கிறான். ஐயா, அது நிறைவேறின பிறகு அல்ல, தான் சொல்லும் பொழுதே. அதுதான் அங்க சொல்றாரு பாருங்க, தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே, தான் சொன்னபடியே, தான் சொன்னபடியே நடக்கும், நடந்தது என்று இருதயத்தில் அவன் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். நல்லா யோசித்து பாருங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த விசுவாசம். அவன் சொன்னபடியே ஆகும், சொன்னபடியே ஆகும். ஏன்? நான் சொல்லிட்டேன்னா அது அப்படியே நடக்கும். நான் சொல்லிட்டேன்னா அது அப்படியே நடக்கும். அந்த விசுவாசம். ஏன்? நாம் அவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சாயல் பேசி எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிற சாயல். அதே சாயலில் தான் நாமும் இருக்கிறோம். இப்போ அந்த சாயலில் நம்ம பேசி நம்முடைய உலகத்தை நாம் சிருஷ்டிக்க முடியும். பரலோக ராஜ்யத்தை பூமியிலே நிலைநாட்ட முடியும். பரலோக ராஜ்யத்தை பூமியில் நிலைநாட்டத்தான் அவருடைய வார்த்தை நம்முடைய வாயிலே தந்திருக்கிறார். அவருடைய ஆவியை நமக்கு தந்திருக்கிறார்.
அவருடைய வார்த்தையை நாம் வாயில் வைத்து ஆவியானவருடைய வெளிச்சத்தில் விசுவாசித்து பேசும் பொழுது என்ன விசுவாசிக்கிறோம்? நான் என்ன பேசுறேனோ அது நடந்தது. அடுத்த வசனத்துல அதே தான் சொல்றாரு. 11:23 சொல்லிட்டு 24 தான் சொல்றாரு பாருங்க. எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ பெற்றுக்கொள்வோம் அல்ல, பெற்றுக்கொண்டோம். ஆங்கிலத்திலும் மூலப்பாதத்தில் அப்படிதான். என்று பேசும்போதே, ஜெபிக்கும் போதே, whatever you speak or pray, you already have it. அந்த விசுவாசத்தோடு பேச சொல்லுகிறார். ஏன் அந்த விசுவாசம்? தேவன் சொல்லுகிறாருங்க. இது தேவன் சொல்லி இருக்க, அது தவறாததா இருக்கிறது. அது தேவன் சொன்னது, மனுஷன் சொல்லல. எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். தீத்து 1:2-3 வசனங்கள் அதை நம்ம வாசிக்கிறோம். அங்க என்னாகமம் 23:19 அதான் சொல்றாரு. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதனா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப பாருங்க, தேவ வார்த்தை சொன்னா சொன்னபடி செய்யும். அததான் யோசுவா சொல்றான் பாருங்க. கடைசி அதிகாரத்துல ஆண்டவர் சொன்ன எல்லா வார்த்தையும் நிறைவேறிடுச்சு பாருங்க. நீங்க கட்டாத வீடு, நடாத தோட்டம், தோண்டாத கிணறு, இதெல்லாம் நீங்க ஏன் அவர் சொன்னார் வாயை திறந்து. அன்னைக்கு ஏதுவே இல்லை. ஆனா விசுவாசத்துல யோசுவா அவங்களை கொண்டு செல்லும் பொழுது அதெல்லாம் லிட்ரலா நிறைவேறதை பார்த்து அவன் சொல்றான், தேவன் சொன்ன வார்த்தைகளில் ஒன்று கூட தரையிலே விழ, அதே நிறைவேறாமல் திரும்பவில்லை, தரையிலே விழவில்லை என்று சொல்லுகிறார். அவர் சொன்னாருங்க. நம்முடைய வேலை என்னங்க? he has already moved his coin. அப்படிதானே? அவருடைய வேலையை முடித்திட்டாரு. அவர் சொல்லிட்டாரு, அந்த வார்த்தை நிலைத்து இருக்கிறது. இப்போ நம்ம தான் செஸ் காயினை மூவ் பண்ணணும். he has already moved his coin. அவர் வார்த்தையை அனுப்பி விட்டார். ஆஹா, விசுவாசம் என்ன சொல்லுது? விசுவாசம் வரும். எனக்கு ஒரு நல்ல செய்தி, ஒருத்தனும் விசுவாசம் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் மறுபிறப்புல கொடுத்திருக்காரு. எல்லாரும் அதை வளர்த்துக் கொள்வதற்கு வழியையும் சொல்லி தந்து விட்டார். அங்க ரோமர் 10 ரொம்ப தெளிவாய் சொல்லி தருகிறார். சோ எனக்கு விசுவாசம் இல்லையா ஆண்டவரே, நான் விசுவாசம் இருந்தா இப்படி இருப்பேனா? நான் விகில்ஸ்வர்த் மாதிரில இருப்பேன், அப்படிதானே? பவுலடிகளார போல, பேதுரு போல தபித்தாலே அப்படி நான் சொல்லுவேனே, அனனியாவே பேசுவேனே, எனக்கு விசுவாசம் அப்படி சொல்ல தேவையில்லை. அதே அருமையான விசுவாசம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதை வளர்த்து கொள்ளுவதோ, அதை விருத்தி அடை செய்வதோ, அதை உபயோகப்படுத்துவதோ நம்மை சார்ந்தது என்று வேதம் சொல்லுகிறது. God has already provided and given, including his faith in us on the day we are born again. நேத்து நான் சொன்ன அந்த விசுவாசம் இல்லைன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கே மாட்டோம். நாம் ரட்சிக்கப்பட்ட விசுவாசம் காணாதவைகளை கண்டு விசுவாசித்தோம், தேவ வார்த்தையை மாத்திரம் சார்ந்து. வேற அறிகுறியே கிடையாது ஐம்புலன் அறிவுனால. ஏன்? ஐம்புலன் அறிவுல ஒரு வித்தியாசமும் தெரியல. ஆனா இருதயத்துல ஒரு உறுதி. எங்க இருந்து? அந்த வார்த்தையில் இருந்து வந்த விசுவாசம். அந்த வார்த்தையில் இருந்தது தேவ விசுவாசம். சுவிசேஷத்தை கேட்டோம், சுவிசேஷத்தில் இருந்தது தேவ விசுவாசம். அதனால்தான் பவுலடிகளார் சொல்லுகிறாரு ரோமர் 1:16 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். அது முன்பு யூதரென்கிறேன், விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு அந்த சுவிசேஷம் சொல்லுகிற ரட்சிப்பின் காரியங்கள் நிறைவேறுவதற்கு அது தேவ வல்லமையாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அது சொல்லிட்டு அர்த்த வசனத்துல என்ன சொல்றாரு? அது வளருகிற விசுவாசமாய் இருக்க அந்த சுவிசேஷத்திலே அந்த விசுவாசம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அங்க நீதியை குறித்து சொல்லும் பொழுது அந்த நீதியை விசுவாசிக்க சுவிசேஷம் தானே அது நீதியை எனக்கு காண்பிக்கிறது என்று சொல்கிறார். அப்ப பாருங்க, எல்லாமே வார்த்தையில இருக்கு. விசுவாசிக்கிற வல்லமையும் அவருடைய வார்த்தையில சுவிசேஷத்தில் இருக்கு. அந்த வார்த்தை சொல்லுகிற காரியங்களை நிறைவேற்றுகிற வல்லமையும் அந்த வார்த்தையில இருக்கு. நம்ம தான் செய்ய வேண்டிய, அது ஆண்டவர் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டாரு. இப்ப நம்முடைய வேலை என்னங்க? அந்த வார்த்தையை நம் நாவிலே வைத்து இருதயத்துக்கு அனுப்பி இருதயத்திலே காத்து கொள்ள வேண்டும். இருதயத்தில் காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். அவன் அப்படியே வாழ்வான். வேத வசனம் இருதயத்தில் சகல பரிபூரணத்தோடு வாசமாய் இருக்கும் பொழுது
அந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ, குணமானீர்கள் என்றால் குணமானவர்களாய் வாழ்வீர்கள். வேத வசனம் நீதிமான்கள் என்று சொன்னால் நீதிமான்களாய் வாழ்வீர்கள். ஆரம்பத்துல பாவம் செய்யும் பொழுதும் நீதிமான் என்று சொல்லுவீங்க. ஆனா அது விசுவாசமாக உங்க செயலாக மாறும். எப்போ பேச பேச அந்த உறுதி நிச்சயம் வந்தபரு உங்கள் விசுவாசம் நீதிமான் என்றால் நீதிமானாக தான் வாழ்வீங்க. உங்க விசுவாசம் சுகமானவர்கள் பலவான்கள் என்றால் அப்படிதான் வாழ்வீங்க. உங்கள் விசுவாசத்தின்படிதான் உங்களுக்கு ஆகும். இது தேவனுடைய பிரமாணம். பிரமாணம்னா என்னங்க? லா. ஸ்பெசிபிக் கிராவிட்டி லா. அதை மாத்த முடியுமா? ஒரு சட்டம் எல்லாருக்கும் எல்லா ஊர்லயும் எல்லா பட்டணத்திலும் அப்படியே தான் நடக்கும். அது யாரா இருந்தாலும். நான் ராஜா, எனக்கு ஸ்பெசிபிக் கிராவிட்டி இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் பிரைம் மினிஸ்டர், எனக்கு ஸ்பெசிபிக் கிராவிட்டி இல்லைன்னு சொல்ல முடியாது. அவரு விழுந்தாருன்னா ஒட்டுன்னு போக வேண்டியதான். ஸ்பெசிபிக் கிராவிட்டி அங்க வேலை செய்யும். ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, நீங்க விசுவாசிக்கிறபடிதான். அதுதான் சட்டம். இட்ஸ் a law of faith. God's kingdom operate by law. அது உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகும் என்பது ஒரு சட்டம். அடுத்தது நீ கேட்பதனால்தான் அந்த விசுவாசம் வரும். அது சட்டம். அடுத்தது அந்த விசுவாச வார்த்தையை நீ பேசும் பொழுதுதான் நீ கேட்ப. கேட்கறதுனால விசுவாசம் வரும். வேற வழி. That's a law. The what you hear is what your faith is. நீ எதை கேட்கிறாயோ அதுதான் உன் விசுவாசம். அப்புறம் விசுவாசத்தை செயல்படுத்துவதும் உன் வாயின் வார்த்தை தான். விசுவாசத்தை பெறுவதும் வாயின் வார்த்தை, விசுவாசத்தை செயல்படுத்துவதும் வாயின் வார்த்தை. அல்லது விசுவாசத்தை அவிழ்ப்பது, விசுவாசத்தை கிரியை செய்ய வைப்பது உன் வாயின் வார்த்தை தான். அதனாலதான் வாயின் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொண்டோமானால் இந்த அவிசுவாசம் உள்ள சந்தேகம் உள்ள பொல்லாத இருதயம் நமக்கு இருக்காது. அதுதான் நம்ம வழி விளைவி போக பண்றது. வழி விளைவன தேவனை விட்டு தூரமா போகுது. அதனாலதான் சொல்றாரு எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் சொல்றதுல நாம் விசுவாசிக்கிறவளா இருக்கிறோம், பின்வாங்கி போகிறவள் கெட்டு போகிறவள் அல்ல என்று சொல்லுகிறார். யாரு? தரிசித்து வாழ்கிறவள் பின்வாங்கி கெட்டு போகிறவள் என்று சொல்லுகிறார். மிகுந்த பலனுக்கு ஏதுவான, அப்படிதானே? உங்கள் தைரியம் என்ன? விசுவாசத்தை விட்டு விடாதிருங்கள் என்று சொல்லுங்க. முன்னாலேயே சொல்லிடுறார், 35 சொல்லிடுறார். எப்ப விட்டு விடுறோம்? தரிசித்து வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா விசுவாசத்தை விட்டுறோம். நான் காண்பதுதான் மெய்யன்னு நீங்க வாழ்றீங்கன்னா, ஆமா பிரதர் வியாதி இருக்குது, இன்னும் செய்யணும், கொஞ்சம் லைட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, இன்னும் கொஞ்சம் அப்படின்னு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையோ அதை பார்க்கும் பொழுது எல்லாம் தரிசித்து வாழ்றீங்க. கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கனால சந்தோஷம்னா இன்னும் நீங்க தரிசித்து வாழ்றீங்க. இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கோ இல்லையோ எனக்கு ஒண்ணு தெரியும், எங்க ஆண்டவர் சொல்றதுதான் எனக்கு தெரியும். அதை தான் நான் பார்ப்பேன். அதுதான் என் இருதயத்தின் விசுவாசம். அதுதான் தேவ விசுவாசம், இருதய விசுவாசம், ஆபிரகாமின் விசுவாசம். நாம் தரிசித்து வாழ்பவர்கள் அல்ல, நாம் விசுவாசித்து வாழ்பவர்கள். காணப்படாத தேவன் சொல்லுகிற காரியங்களை பார்த்து 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 அந்த சாயலாகவே மறுரூபமாகிறவர்கள். உற்று நோக்கி பார்த்து அதில் நிலைத்திருக்கிறவனே அதன்படி வாழ்கிற விசுவாசி என்று வேத வசனம் சொல்லுகிறது. நாம் எந்த வாழ்க்கை வாழப் போகிறோம் நாம் தான் தெரிந்து கொள்ளணும். We are free will people. We have to choose. நான் தரிசித்து வாழ மாட்டேன், தேவ வார்த்தையை மாத்திரம் விசுவாசித்து வாழ்வேன் என்ற ஒரு உறுதியான தீர்மானம் எடுக்கணும். நான் பேசுவது, நான் தரிசிப்பவைகளை பேச மாட்டேன். தேவன் என்ன சொல்லுகிறாரோ, நீ தீர்ப்பானதில் இருந்து விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் நீ என் வாய்ப்போல் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியா 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல எரேமியாவுக்கு சொல்றார். அதேதான் நமக்கும் சொல்றார். நாம் யார்? தேவனுடைய சரீரம். நம்முடைய வாய் தேவனுடைய வாய். ஆனா நான் கண்ட கலிசரையும் பேசிக்கிட்டு இருந்தா தேவனுடைய வாயா இருக்க முடியாது. அதனாலதான் அங்க இந்த 4ஆம் அதிகாரத்துல பாருங்க, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்துல நான் ஏற்கனவே 20லிருந்து 22 வரைக்கும் உங்களுக்கு நான் சொன்னேன். நானு அதை சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 24ஆம் வசனத்தை எடுங்க, அதை மட்டும் நான் சொல்லி நான் முடிச்சிடறேன். இப்போ
நாலாம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்க, என்ன சொல்றாரு? உன் வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்று, உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து என்று சொல்லுகிறார். பிரச்சனையே அதுதான். தாறுமாறு, மாறுபாடு. தாறுமாறு அப்படின்னு என்ன? வேத வசனம் கரெக்ட். தாறுமாறா கார் ஓடின மாதிரி தாறுமாறா பேசுறது. மாறுபாடு, தேவன் சொல்வதற்கு மாறாக பேசுவது. இதை உன்னை விட்டு தூரப்படுத்து என்று சொல்லுகிறார். அப்படித்தானே? அவைகளை தூரப்படுத்து, உன்னை விட்டு அகற்று. ரொம்ப தூரம் போயிடும், பக்கம் கூட அது வரக்கூடாதான். தாறுமாறு, மாறுபாடு, அதை உன்னை விட்டு அகற்று என்று சொல்லுகிறார். அதே இது பாருங்க, 2ஆம் வசனத்தில் 6ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாரு? உன் வாயின் மொழிகளால் நீ சிக்கொண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் நீ பிடிபட்டாய் என்று சொல்லுகிறார். எப்படி? பிசாசு உன்னை பிடிக்கணும்னா, உன்னை சிக்கணும்னா உன் வாயை தான் பிடிக்கணும்ட்டார். அவன் வாயை பிடிச்ச அவன் வார்த்தையை பேச வச்சுட்டானா அவன் உங்களை பிடிச்சிட்டான்னு அர்த்தம். உங்களை பாவியா வாழ வைக்கணும்னா உங்க வாயை பிடிக்கணும். உங்களை வியாதியில வாழ வைக்கணும்னா உங்க வாயை பிடிக்கணும். அததான் அவர் அங்க சொல்வதை பார்க்கிறோம். ஆண்டவர் அதனாலதான் ஆபிரகாமின் வார்த்தை அவன் திரும்ப திரும்ப சொல்றான், என் மனைவி மலடியா இருக்கான், எனக்கு பிள்ளை இல்லையே, இதெல்லாம் மாத்திரக்குத்தான் அவன் பேரை மாத்திர. அதெல்லாம் பேசாதடா, இததான் பேசுன்னு. அத பேசுறத நிறுத்தி இத பேச ஆரம்பிச்சா இருதயத்துக்குள்ள அந்த விசுவாசம் என்ற பொருள் வந்தது. அவன் எப்படி விசுவாசித்தான், அந்த பொருள் வந்தது பிறகுன்றதுதான் அங்க ரோமர் 4ஆம் அதிகாரம் 17 21 வரைக்கும் வாசித்து, அது அவனுக்காக மாத்திரம் அல்ல, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நமக்கும் நீதியோ, சுகமோ, வெற்றியோ, சமாதானமோ, சந்தோஷமோ எது தேவையா இருந்தாலும் அப்படிதான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார். கண்களை மூடி செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு வேலைக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசத்தை குறித்து நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆபிரகாமோடு விசுவாசிக்கிற ஆபிரகாமின் விசுவாச பிள்ளைகளாய் இருக்கிறபடியால் ஆபிரகாமை போல விசுவாசித்து அந்த பரிபூரண வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ நாங்கள் தெளிவாக இந்த விசுவாசத்தை புரிந்து கொண்டு அது எவ்வாறு எங்களுக்கு வருகிறது என்பதை தெரிந்து கொண்டு தேவ வழியை நாங்கள் அறிந்தவர்களாக எங்க சொந்த வழியில சொந்த புத்தியில நாங்க நடக்காதபடி நீங்க என்ன சொல்றீங்க என்பதை கேட்டு அதன்படி நடக்கிற ஒரு பாக்கியத்தை இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தருவீராக என்று சொல்லி என் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆமென்.